Good morning, பசங்களா. At last, கடைசி டெஸ்ட்டுக்கு வந்தாச்சு நம்ம. last but before, கடைசி ஒரு 2 டெஸ்ட்ல ஆர்டர் மாறி போச்சு. ஸோ லாஜிக் கேட்ஸ் ஆல்ரெடி முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் இன்னைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டுக்கு. நான் லேட் ஆனதுக்கு சாரி. பட் நோ ப்ராப்ளம், முடிச்சிடலாம் குவிக். ஸோ ஃபர்ஸ்ட் லைட் எமிட்டிங் டயோட். நம்ம டயோட் அப்படின்னா என்னன்னு பார்த்துருப்போம் இல்லையா? ஒரு பி டைப் செமிகண்டக்டர், ஒரு என் டைப் செமிகண்டக்டர், ரெண்டுத்தையும் அட்டாச் பண்ணோம்னா வாட் வி கெட் இஸ் அ டயோட், ரைட்? டை, ரெண்டு அப்படின்னு அர்த்தம். ஸோ ரெண்டு செமிகண்டக்டர் எலக்ட்ரோட்ஸ் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு பி டைப்னா என்ன தெரியும் நமக்கு? பாசிட்டிவ் ஹோல்ஸ் நிறைய இருக்கும். என் டைப் அப்படின்னா நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். பட் பசங்களை இதுல ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ஒரு தனி பி டைப் எடுத்தா அது பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. பி டைப்ங்கிறது வேற, பாசிட்டிவ்லி சார்ஜ் அப்படிங்கிறது வேற. பி டைப் அது ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஆன மெட்டீரியல் மாதிரி நடந்துக்கும், பட் ஆக்சுவலி இட் இஸ் எலக்ட்ரிக்கலி நியூட்ரல். அதே மாதிரி ஒரு செப்பரேட் என் டைப் எடுத்தோம்னா அது நெகட்டிவா சார்ஜ் ஆன மாதிரி நடந்துக்கும், பட் தட் இஸ் எலக்ட்ரிக்கல் நியூட்ரல். அதனால நம்ம அதை பி டைப் என் டைப் அப்படின்னு சொல்றோம், ரைட்? பி டைப்ல எனக்கு ஹோல்ஸ் நிறைய இருக்கும், என் டைப்ல எலக்ட்ரான்ஸ் நிறைய இருக்கும். ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு ஒரு பர்ஃபெக்ட் டயோட், பிஎன் ஜங்ஷன் டயோட் கிடைக்கும். அதோட அப்ளிகேஷன்ஸ் எக்கச்சக்கம், ரைட்? அதோட ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் அப்ளிகேஷன்ஸ் எல்இடி, லைட் எமிட்டிங் டயோட். ஸோ அப்போ அதோட ஒர்க்கிங் எப்படி? ஸோ எல்இடியோட ஒர்க்கிங் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேசிக் பிஎன் ஜங்ஷன் டயோட், அதுல அந்த ஜங்ஷன்னா என்ன அப்படின்றத பார்த்துடலாம் பாருங்க. ஸோ ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோட் எப்படி இருக்குன்னா, எனக்கு ஒரு பி டைப் மெட்டீரியல் இருக்கு. செகண்ட். ஸோ ஒரு பி டைப் மெட்டீரியல் இப்படி வச்சிருக்கோம், அது கூட சேர்த்து லெட்ஸ் சே ஒரு என் டைப் மெட்டீரியல் எப்படி நான் வச்சிருக்கேன். ஸோ ஒரிஜினலா இவங்க கிட்ட ஹோல்ஸ் ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்னு வச்சுப்போம், இவங்கள்ட்ட எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ இந்த ஷேட் பண்ணதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு வச்சுப்போம், ரைட்? எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். நான் ரெண்டுத்தையும் இப்படி பக்கத்துல வைக்கும் போது, வைக்கிறதுனா நம்ம வந்து பிசிக்கலா ஒரு பி டைப் அண்ட் என் டைப் எடுத்து வச்சா வராது, அது மேனுஃபேக்சர் பண்ணும் போதே அப்படி வரும். பட் இங்க லெட்ஸ் ஜஸ்ட் அஸ்யூம் ஒரு பி டைப் அண்ட் என் டைப் ரெண்டுத்தையும் நான் எலக்ட்ரிக்கல் கனெக்ஷன் பண்றேன், ரெண்டுத்தையும் நான் பக்கத்தில் கொண்டு வரேன். அப்ப என்ன ஆகும்? இவங்க கிட்ட பாசிட்டிவ் ஹோல்ஸ் நிறைய இருக்கு. ஸோ இவங்களுக்கு என்ன? எலக்ட்ரான்ஸ் தேவை. இவங்கள்ட்ட எலக்ட்ரான்ஸ் எக்ஸ்ட்ரா நிறைய இருக்கு. ஸோ அதனால அந்த எலக்ட்ரான்ஸ்குள்ளே ஒரு ரிப்பல்ஷன் இருக்கும். அதனால அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாத்தையும் அவன் துரத்தி விடுறதுக்கு தான் பார்ப்பான். அப்போ அந்த எலக்ட்ரான்ஸ் இங்கிட்ட இருந்து இந்த பக்கம் ஜம்ப் ஆகி வந்துடும். எல்லா எலக்ட்ரான்ஸும் வராது, ஒரு சில எலக்ட்ரான்ஸ். இந்த சென்டர் கேப் இருக்கு, கேப்னு சொல்ல முடியாது, அந்த ஜங்ஷன். அந்த ஜங்ஷன்ல ரெண்டு பக்கத்துல இருக்கிற எலக்ட்ரான்ஸ், ஒரு சில எலக்ட்ரான்ஸ் வந்து எனக்கு அப்படியே இந்த பக்கம் ஜம்ப் பண்ணி வந்துடும், ரைட்டா? சோ இங்க லெட்ஸ் சே ஒரிஜினலா எனக்கு எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு அப்படின்னு வச்சுப்போம். எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்கு, இந்த இடத்துல ஹோல்ஸ் இருக்கு, ரைட்? சோ இப்ப இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி விட்டுரும். எலக்ட்ரான்ஸ் இங்கிட்ட இருந்து இங்க குதிச்சு வந்து ஹோல்ஸை ஃபில் பண்ணி விட்டுரும். சோ எனக்கு என்ன ஆகுது? அப்படியே ரிவர்ஸ். சோ இங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் போயிட்டு எனக்கு இப்படி ஒரு ரீஜன் ஒன்று ஃபார்ம் ஆகும். இது ஒரிஜினலா சென்டர்ல இருந்த ஜங்ஷனு. இப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு ரீஜன் ஃபார்ம் ஆகும். இங்க அந்த எலக்ட்ரான்ஸ் இங்க போயிட்டதுனால ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் உருவாகுமா? என்ன சொன்னேன்? இது என் டைப் மெட்டீரியல், இது பி டைப் மெட்டீரியல். இவன் ஒரிஜினலா நியூட்ரல் தான். இவங்கிட்ட எலக்ட்ரான்ஸ், அதை எக்ஸ்ட்ரான்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ அதை புரிய வைக்கணும்னா நம்ம டோப்பிங் குள்ள போகணும். ஓகே, போலாம். டோப்பிங் அப்படின்னா ஒரு நார்மல் செமிகண்டக்டர், டெட்ராவேலண்ட் செமிகண்டக்டர் எடுத்துக்கிட்டு அதுல நான் ஒரு பென்டாவேலண்ட் இம்பியூரிட்டியை தூக்கி போட்டேன்னா, 5 வேலன்ஸ் இருக்கிற மாதிரி இம்பியூரிட்டியை நான் ஏதாவது தூக்கி போட்டேன் அப்படின்னா that becomes n டைப் மெட்டீரியல். அவ்வளவுதான். அவனை சுத்தி 4 பாண்டுக்கு 4 எலக்ட்ரான்ஸ் யூஸ் ஆயிடும், ஒரே ஒரு எலக்ட்ரான் மீதி இருக்கும். அது அந்த இம்பியூரிட்டியோட சொந்த எலக்ட்ரான் தான். ஆனா பாண்டுல லைக் பாண்டுக்குள்ள போறதுக்கு அவனுக்கு ஆப்ஷன் இருக்காது. சுத்தி பாண்ட் எதுவுமே ஃப்ரீயா இருக்காது. அந்த எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் வந்து, அதை நம்ம எக்ஸ்ட்ரான் ஏன் சொல்றோம்னா பாண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எக்ஸ்ட்ரான் சொல்றோம். அவனுக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு இடம் எதுவும் இல்லை, பட் அது அந்த இம்பியூரிட்டியோட சொந்த எலக்ட்ரான் தான், ரைட்? தட் இஸ் நாட் அன் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான். ஒரு சார்ஜ் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு பாண்டோட பெர்ஸ்பெக்டிவ்ல எனக்கு பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு அவனுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க, அதனால நம்ம எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அது இங்க நிறைய சுத்திட்டு இருக்கும். மீன்ஸ் அவங்க வேலை இல்லாம அந்த இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க. இந்த இடத்துல அதே மாதிரி தான் இங்க நம்ம ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி போடுவோம். அப்ப எனக்கு அந்த செமிகண்டக்டர்ல இருக்கிற 4 வேலன்சியோட இம்பியூரிட்டியோட 3 போயிட்டு பாண்ட் ஃபார்ம் ஆயிடும். அப்போ ஒரு பாண்டுக்கு ஒரு எலக்ட்ரான் குறையும். அந்த குறையிற ஸ்பாட்டை தான் நம்ம வேகன்சி,
ஒரு பாசிட்டிவ் ஹோல் அப்படின்னு சொல்றோம். லிட்டரலா அது ஒரு பிசிக்கல் ஹோல் கிடையாது. ஜஸ்ட் ஒரு அந்த இடத்துல அவன் எப்படி ஆக்ட் ஆவான்னா, ஏதாவது ஒரு எலக்ட்ரான் கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி அவன் ஆக்ட் ஆகிட்டு இருப்பான். எனக்கு ஒரு எலக்ட்ரான் வேணும் 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 அப்படின்னு. அப்போ ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தானே அந்த மாதிரி பிஹேவியரை வச்சிருக்கோம். ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் தான் ஒரு எலக்ட்ரானுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும். ஒரு எலக்ட்ரான் எங்கேயாவது பக்கத்துல வந்தாலே பிடிச்சி உள்ள தூக்கி போடுவோம். அந்த மாதிரி பிஹேவியர் பாசிட்டிவ் பி டைப் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் பி டைப், அது என் டைப். நான் அது ஒரிஜினலா இது நியூட்ரல், அதுவும் நியூட்ரல். ஆனா நான் அப்படி ஜங்ஷனை உருவாக்குறப்போ எனக்கு இங்க இருந்த எலக்ட்ரான் இங்க வந்துட்டான்ல. சோ எனக்கு என்ன ஆகுது பாருங்க, திஸ் இஸ் த டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. டிப்ளீஷன் ரீஜன் அர்த்தம் இங்கிட்ட இருக்கிற அந்த சார்ஜ் கேரியர்ஸ் எனக்கு டிப்ளீட் ஆயிடுச்சு. இவங்கிட்ட இருந்த சார்ஜ் கேரியர் யாரு? எலக்ட்ரான்ஸ். இவங்கிட்ட இருந்த சார்ஜ் கேரியர்ஸ் யாரு? பாசிட்டிவ் ஹோல்ஸ், ரைட்? ஆனா நான் இப்படி ஜங்ஷனை உருவாக்கும் போது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க இருந்து இங்க கிராஸ் ஆகி இந்த ஹோல்ல போயிட்டு நல்லா உட்காந்துட்டான். ஸோ எனக்கு அந்த சார்ஜ் கேரியர்ஸ் டிப்ளீட் ஆயிடுச்சு. அதனால இதை நம்ம டிப்ளீஷன் ரீஜன் அப்படின்னு சொல்லுவோம். இதோட இன்னொரு கான்சிக்வன்ஸ் என்ன, பாருங்க, எனக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் ரீஜன் உருவாயிருக்கு. ஒரிஜினலா நியூட்ரலா இருந்தது, இது எனக்கு பாசிட்டிவ் சார்ஜ் ஆயிருக்கு, இது எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருக்கு. கரெக்டா? ஸோ திஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜ், இது எனக்கு நெகட்டிவ் சார்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம பேரியர் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பேரியர் பொட்டன்ஷியல் இவங்களோட வேலை என்ன தெரியுமா? மீதி இருக்கிற சார்ஜ் கேரியர்ஸ் கிராஸ் ஆகாம தடுத்து நிறுத்துறது தான் இவங்களோட வேலை. பேரியர், ஒரு தடை, தடுத்து நிறுத்துறது தான் இவங்களோட வேலை. ஸோ மீதி இருக்கிற சார்ஜ் கேரியர்ஸ், அங்க இருந்து சார்ஜ் கேரியர்ஸ் இங்கவும், இங்க இருந்து சார்ஜ் கேரியர்ஸ் அங்க, அதாவது மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் இவங்களை தாண்டி இங்க வர முடியாது. இந்த ஹோல்ஸ் இந்த ரீஜனை தாண்டி அங்க போக முடியாது. அப்படி தடுத்து நிறுத்துறது தான் இந்த பேரியர் பொட்டன்ஷியலோட வேலை. இப்போ நம்ம எல்இடியில என்ன பண்றோம் அப்படின்னா, வாட் ஆர் வி கோயிங் டு டு இன் எல்இடி? இதை தூக்கி ஒரு பி டைப்பை தூக்கி நான் ஒரு எக்ஸ்டர்னல் சோர்ஸோட கனெக்ட் பண்றேன். அதே மாதிரி என் டைப்பை தூக்கி நான் இந்த பக்கம் கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப என்ன நடக்கும்னா, ஜஸ்ட் சும்மா ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப என்ன நடக்கும்னா, இந்த பாசிட்டிவ் டெர்மினல் இருக்கு இல்லையா, இவன் இந்த ஹோல்ஸ் எல்லாத்தையும் புஷ் பண்ணுவான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்? இந்த ஹோல்ஸை புஷ் பண்ணுவான். அப்ப எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, எலக்ட்ரான் அண்ட் ஹோல், எலக்ட்ரான் பாசிட்டிவ் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ், அதோட ரீகாம்பினேஷன் நடக்கும். ரைட்? அப்படி ரீகாம்பினேஷன் நடக்கிறதுனால எனக்கு எனர்ஜி ரிலீஸ் ஆகும். ரைட்? ஒரு எலக்ட்ரான் அவனோட இடத்தை விட்டு வெளியே வந்து உட்கார்ந்து இருப்பான். நம்ம அந்த வேலன்ஸ் பேண்ட், கண்டக்ஷன் பேண்ட், பேசிக் தியரியால் நாளாம ஃபைனலா கடைசி ஸ்டெப்புக்கு வந்தாச்சு. ஸோ அந்த பேசிக் தியரி நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு இது புரியும். என்னன்னா, ஒரு எலக்ட்ரான் தான் இடத்தை விட்டு வெளியே வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பான். ரைட்? ஸோ அப்ப எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் உருவாயிருக்கும். இப்போ நான் அதுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி, ஒரு பொட்டன்ஷியல் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, அந்த எலக்ட்ரான் அண்ட் ஹோல் ரீகாம்பினேஷன் நடக்கும். அப்படி ரீகாம்பினேஷன் நடக்கிறப்போ அவன் தாங்கிட்ட இருக்கிற எனர்ஜியை ரிலீஸ் பண்ணிட்டு தான் கம்பைன் ஆகும். ஸோ அப்படி ரிலீஸ் பண்ணும் போது அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி எனக்கு விஷுவல் ஃபார்மேட்ல, அதாவது நம்ம விசிபிள் ரேஞ்சில் இருந்ததுன்னா அதுதான் லைட் எமிட்டிங் டயோட். எல்லா டயோட்லயும் அந்த மாதிரி விசிபிள் ரேஞ்சில் இருக்காது. ரைட்? எல்லா டயோட்லயும் விசிபிள் ரேஞ்சில் இருக்காது. ஒரு சிலது இன்ஃப்ராரெட்ல இருக்கும், ஒரு சிலது அல்ட்ரா வயலட்ல இருக்கும். எனக்கு அந்த ரேஞ்ச், அந்த ரிலீஸ் பண்ற எனர்ஜியோட ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்னா, எனக்கு எனர்ஜி கேப் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஒரு கிராஃப் பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃப் நீங்க பார்த்துருப்பீங்க. எனக்கு ஒரு எனர்ஜி லெவல் டயக்ராம் பார்க்கும்போது வேலன்ஸ் பேண்ட் இந்த இடத்துல இருக்கும், கண்டக்ஷன் பேண்ட் இந்த இடத்துல இருக்கும். நமக்கு வேலன்ஸ் பேண்ட்ல நார்மலா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஃபில் ஆயிட்டு இருக்கும். ரைட்? ஸோ ஒரிஜினலா இங்க இருந்து ஒரு எலக்ட்ரான் மேல போயிட்டு இங்க உட்காந்துருக்கும். ஸோ லெட்ஸ் சே இந்த இருக்கிற எலக்ட்ரான் கண்டக்ஷன் பேண்டுக்கு போச்சுன்னா எனக்கு இங்க ஒரு ஹோல் உருவாயிருக்குமா? ஸோ ஹோல் அந்த இடத்துல எலக்ட்ரான்ஸ் இங்க போயிருக்கும். ரைட்? இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரான் இங்க போயிடுச்சு அப்படின்னு வச்சுப்போம். ஸோ எனக்கு வேலன்ஸ் பேண்ட்ல இருக்கிற ஒரு எலக்ட்ரான் மேல போயிட்டு இருக்கும். ஓகே? இப்போ நான் இங்க எக்ஸ்டர்னலா பொட்டன்ஷியல் சப்ளை பண்ணும்போது, எக்ஸ்டர்னலா நான் ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுக்கும்போது இவன் திருப்பி ரீகம்பைன் ஆவான். மேல இருந்து திருப்பி இறங்கி ரீகம்பைன் ஆவான். அப்ப இந்த கேப்புக்கு நடுவுல இருக்கு பாருங்க எனர்ஜி, இ கேப். இந்த எனர்ஜியை எடுத்துக்கிட்டு தான் அவன் மேல போயிருப்பான். இப்ப நான் கொடுக்கும் போது எனக்கு ரீகாம்பினேஷன் நடக்கும். அப்படி ரீகாம்பினேஷன் நடக்கிறப்போ அந்த எனர்ஜியை கொடுத்துட்டு அவன் கீழே இறங்குவான். அப்படி வெளியே ரிலீஸ் பண்ற எனர்ஜி தான் எனக்கு லைட் ஃபார்மேட்ல இருக்கும். ஐ மீன் அந்த எனர்ஜி போட்டானா இருந்து அந்த போட்டானோட வேவ் லென்த் நம்ம விசிபிள் ரீஜன்ல இருந்ததுன்னா, எஸ் வீல் கெட் அ லைட். ஸோ அது என்ன வேவ் லென்த்ல இருக்குன்றதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு வயலட் கலர், ப்ளூ, எல்லோ, ஆரஞ்சு எல்லா கலர்ஸும் ஜென்ரலா கிடைக்கும். பட் பிரைமரி 3 கலர்ஸ் நம்ம ரெட், ஆர்ஜிபி சொல்லுவோம்ல, ரெட், கிரீன், ப்ளூ, இதெல்லாம் தான் பிரைமரி 3 கலர்ஸ்.
இதோட மிக்சரை போட்டு நம்ம வேற கலர்ஸ் எடுப்போம். ஸோ எல்இடியோட ஒர்க்கிங் சிம்பிள். இது எல்லாமே புரியலனாலும் வெரி 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 சிம்பிள். எனக்கு ஒரு நார்மல் டயோட், அதோட எனர்ஜி கேப் இருக்கு இல்லையா, அதோட அந்த எனர்ஜி கேப் வந்து எனக்கு விசிபிள் வேவ் லென்த் ரீஜன்ல இருக்கிற மாதிரி நான் ரெடி பண்ணிக்கணும். ஒரு நார்மல் டயோட், அதுல எனக்கு இருக்கிற அந்த டயோட் இஸ் மேட் அப் ஆஃப் செமிகண்டக்டிங் மெட்டீரியல் இல்லையா, அந்த மெட்டீரியலோட எனர்ஜி கேப் எனக்கு விசிபிள் ரீஜன்ல இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் I'll just have to give a forward biasing. ஃபார்வர்ட் பயாசிங்னா பி டைப்பை தூக்கி பாசிட்டிவ்ல, என் டைப்பை நெகட்டிவ்ல நான் கனெக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன நடக்கும்? பாசிட்டிவ் ஹோல்ஸ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ரீகாம்பினேஷன் நடக்கிறப்போ எனர்ஜி வெளியே ரிலீஸ் ஆகும். அவ்வளவுதான். அந்த ரிலீஸ் ஆகிற எனர்ஜி எந்த வேவ் லென்த்ல இருக்கு அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு அந்த பர்டிகுலர் கலர்ஸ் கிடைக்கும். திஸ் இஸ் எல்இடி. ஓவராலா அவ்வளவுதான், டோட்டல் எல்இடி, வேற எதுவுமே இல்லை. இதெல்லாம் இருக்கு பாருங்க. ஸோ திஸ் இஸ் அ நார்மல் ஒர்க்கிங் ஆஃப் அன் எல்இடி. எனக்கு இந்த இடத்துல பி டைப் மெட்டீரியல், என் டைப் மெட்டீரியல், நான் ஃபார்வர்ட் பயாசிங் கொடுத்துருக்கேன். ஃபார்வர்ட் பயாசிங் கொடுத்துருக்கிறப்போ எனக்கு எலக்ட்ரான்ஸ் அண்ட் ஹோல்ஸ் ரீகாம்பினேஷன் நடக்கும். ரைட்? அதாவது இங்க இருந்து எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இந்த பக்கத்துக்கு டிராக் ஆகி இப்படி வரும், பாசிட்டிவ் ஹோல்ஸ் அங்கிட்டு இருந்து இங்க போகும். அதாவது மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எனக்கு கிராஸ் ஆகிட்டு போகும். இந்த எலக்ட்ரான்ஸ் இங்க வந்து இங்க இருக்கிற ஹோல்ஸ் கூட கம்பைன் ஆகும், இந்த ஹோல்ஸ் அந்த பக்கம் போயிட்டு அங்க இருக்கிற எலக்ட்ரான்ஸ் கூட கம்பைன் ஆகும். அதாவது நார்மலா இந்த டிப்ளீஷன் ரீஜன் என்ன பண்ணும்? இந்த சார்ஜ் கேரியர்ஸை கிராஸ் ஆக விடாம தடுத்து நிறுத்தி வச்சிருக்கும். நான் எக்ஸ்டர்னல் பொட்டன்ஷியல் கொடுக்கிறப்போ இவன் என்ன பண்ணுவான்? இந்த டிப்ளீஷன் ரீஜன்ல இருக்கிற பேரியர் பொட்டன்ஷியல் இங்க ஒண்ணு போட்டோம்ல, அதை விட அதிகமா இவன் ஆப்போசிட் டைரக்ஷன்ல புஷ் பண்ணுவான். ரைட்? புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்? இந்த ரீஜனே எனக்கு அப்படியே வேனிஷ் ஆகி போயிடும். ஸோ மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் எனக்கு ஆப்போசிட் ரீஜனுக்கு போயிடும். ஸோ இங்க பாசிட்டிவ் ஹோல்ஸ் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே பூந்து இப்படி வரும். நெகட்டிவ் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் இருக்காங்க, அவன் அப்படியே பூந்து இங்க வந்துருவான். ஸோ இப்படி வர்றப்போ எனக்கு காம்பினேஷன் நடக்கும். இந்த ஹோலு எலக்ட்ரான் அது ரெண்டும் கம்பைன் ஆகிறப்ப எனக்கு எனர்ஜி ரேடியேஷன் வெளியே வரும். தட் இஸ் ஃபோட்டான். ரைட்? ஸோ இது ஒரு எல்இடியோட சிம்பிள். நார்மல் டயோடு இந்த ரெண்டு ஆரோ மார்க் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஃபோட்டான்ஸ். ரைட்? ஸோ எனக்கு இங்க ஃபோட்டான்ஸ் வெளியே வருது. தட்ஸ் இட். ஓகே? ஸோ எல்இடியோட ஸ்டோரி அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிள். அடுத்து போட்டோ டயோட். போட்டோ டயோட் இப்ப எல்இடி பார்த்தோம்ல, அதோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்இடி எனக்கு என்ன பண்ணுது? நான் அதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கொடுக்குறேன். அந்த எனர்ஜியை அது லைட்டா மாத்துது. எப்படி? பாசிட்டிவ் ஹோல்ஸ் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் ரீகம்பைன் ஆகுறப்போ. ரைட்? எனக்கு பாசிட்டிவ் ஹோல்ஸும் நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸும் ரீகம்பைன் ஆகுது. எல்இடியில எனக்கு எப்படி ஒர்க்கிங் இருந்தது பாருங்க. பாசிட்டிவ் ஹோல்ஸ் கிராஸ் ஆயிட்டு அந்த பக்கம் போகணும், நெகட்டிவ் எலக்ட்ரான்ஸ் கிராஸ் ஆகி இங்க பக்கம் வரணும். அப்படி வர்றப்போ ஒருத்தனோட ஒருத்தன் காம்பைன் ஆவான், எனக்கு எனர்ஜி வெளியே ரிலீஸ் ஆகுது. பட் போட்டோ டயோடு இருக்குல்ல, அது எக்ஸாக்ட் ரிவர்ஸ். அங்க ஒரு நார்மல் டயோடு, பட் அதுல நம்ம ரிவர்ஸ் பயாஸ் கொடுத்துருக்கோம் பாருங்க. பி சைடு இது வந்து எனக்கு பி சைடா, பி சைடு எடுத்துட்டு போயிட்டு நான் நெகட்டிவ் டெர்மினல்ல கனெக்ஷன் கொடுத்துருக்கேன். அதுவே என் சைடு எடுத்துட்டு நான் ஒரு பாசிட்டிவ் டெர்மினல்ல கனெக்ட் கொடுத்துருக்கேன். இதுதான் ரிவர்ஸ் பயாஸ். நம்ம எல்இடியில பார்த்தது வந்து ஃபார்வர்ட் பயாஸ், இங்க ரிவர்ஸ் பயாஸ். ஸோ இங்க என்ன நடக்கும்னா, நான் லைட் எனர்ஜியை வச்சு ஒரு பாசிட்டிவ் எலக்ட்ரான் ஒரு ஹோல் காம்பினேஷன் பேரை உருவாக்கணும். அதான் சிம்பிள். நான் இந்த இடத்துல ஒரு டார்ச் லைட் அடிக்கிறேன்னு வச்சுப்பேன். எனக்கு ஒரு எல்இடி. ரிவர்ஸ் பயாஸ்ல நார்மலா எனக்கு டிஃப்யூஷன் கரண்ட் இருக்காது. ஐ மீன் ரிவர்ஸ் பயாஸ்ல வந்து எனக்கு ஃபார்வர்டு கரண்ட் எதுவுமே இருக்காது. ஏன்னா நான் ரிவர்ஸ்ல கொடுத்துருக்கிறேன்னா என்னால டிப்ளீஷன் ரீஜன் பெருசா தான் ஆகும், எனக்கு எந்த வித கரண்ட்டுமே இருக்காது. நார்மல் ஃபார்வர்ட் கரண்ட் எதுவுமே இருக்காது. ரிவர்ஸ் கரண்ட் ஒரு மைக்ரோ ஆம்பியர்ல ஃப்ளோ ஆயிட்டு இருக்கும், அது தனியா வச்சிடலாம் நம்ம. ஸோ நான் இங்க லைட் அடிக்கும் போது எனக்கு என்ன ஆகும்னா, இந்த எலக்ட்ரான் வந்து அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் வந்து உட்கார்ந்து இருந்ததுல, எனக்கு அதோட ஒரிஜினல் ஸ்பாட்ல இருந்து அது வெளியே போகும். ரைட்? எலக்ட்ரான் ஒரு ஹோல்ல வந்து உட்கார்ந்து இருந்ததுன்னு சொன்னமா, இந்த டிப்ளீஷன் ரீஜன்ல இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து இந்த ஹோல் லெஃப்ட் சைட்ல ஒரிஜினல், திஸ் இஸ் பாசிட்டிவ் ஹோல். ரைட்? ஒரிஜினலா இந்த இடத்துல எனக்கு ஹோல் தான் இருந்திருக்கும். இங்க இருக்கிற எலக்ட்ரான் வந்து அந்த ஹோல்ல உட்கார்ந்து இருக்கு. ஓகே? அதனால இது நெகட்டிவ் சார்ஜ் ஆகும், அது பாசிட்டிவ் சார்ஜ் ஆகும் ஆயிடுச்சு. இப்ப நான் ஒரு லைட் அடிக்கும் போது எனக்கு அந்த எலக்ட்ரான் ஹோலை விட்டு வெளியே வந்துருவான். அவன் ஹோல்ல உட்கார்ந்து இருக்கிறப்போ he will absorb that photon. அந்த போட்டான் அப்சார்ப் பண்ணி அதுல இருந்து வெளியே வந்துருவான். இப்போ இந்த பாப்கார்ன் வெடிக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த மாதிரின்னு வச்சுப்போம். அதாவது ஒரு பாப்கார்னை நான் ஒரு சட்டியில வச்சு ஒரு அடுப்புல வச்சிருக்கேன்னு வச்சுப்போம். அந்த சட்டி தான் பாசிட்டிவ் ஹோல், பாப்கார்ன் தான் வந்து அது மேல உட்கார்ந்து இருக்கிற எலக்ட்ரான். நான் அடியில சூடு வைக்கிறேன். அப்ப என்ன ஆகும்? பாப்கார்ன் டப்புன்னு வெடிச்சு வெளியே தெரியுமா? அதே மாதிரி இங்க சூடுக்கு பதில் நான் லைட் எனர்ஜி கொடுக்குறேன். அப்போ ஒரு போட்டான் நான் கொடுக்கும் போது, போட்டான் நீங்க எப்படி யோசிக்கலாம்? அந்த கோலி குண்டு விளையாடுவாங்கல்ல,
டிவி எல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, அந்த கோலி சோடா மேல கோலி குண்டு இருக்கும், ஒரு குண்டை வச்சு இன்னொரு குண்டு அடிச்சு விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம போட்டானுங்கிறது ஒரு கோலி குண்டு மாதிரி. மாஸ் 0, அதுல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஜஸ்ட் அது ஒரு மாஸ் இல்லாத ஒரு பார்ட்டிகல், போட்டான் மாஸ் இல்லாத பார்ட்டிகல். அவன் போயிட்டு அந்த எலக்ட்ரானை அடிச்சு அங்கிருந்து தூக்கிடுவான். அப்ப எனக்கு என்ன ஆகும் பாருங்க, அங்க ஒரு ஒரிஜினலா இருந்த ஹோல் கூட எலக்ட்ரான் கம்பைன் ஆயிருக்கு. இப்ப எனக்கு அந்த எலக்ட்ரானும் ஹோலும் தனித்தனியா வந்துருச்சு. சோ ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் will be created, right? எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் வந்து கிரியேட் ஆகும். சோ அந்த பேர் ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். சோ ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ எனக்கு இந்த சர்க்கிட்ல கரண்ட் ஃப்ளோ ஆகும். இதுதான் போட்டோ டயோட். போட்டோ டயோடோட வேலை என்ன தெரியுமா? டிடெக்ஷன். டிடெக்ஷன்னா என்ன அர்த்தம்? எனக்கு அங்க லைட் இருக்கா இல்லையான்றத டிடெக்ட் பண்ணும். லைட் இல்ல அப்படின்னா there is no light. அப்போ எனக்கு அந்த இடத்துல no generation of whole electron pairs. எனக்கு லைட் இல்லைன்னா எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆகாது. அப்போ எனக்கு அந்த சர்க்கிட் ஓப்பனா இருக்கும். அதுவே லைட் அடிக்கும் போது எனக்கு ஒரு எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜெனரேட் ஆகும். நான் லைட் அடிச்சுட்டே இருந்தா ஒரு ஹோல் பேர் எனக்கு ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். இப்ப ஜெனரேட் ஆனது எனக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல மூவ் ஆயிட்டு சர்க்கிட்டை கம்ப்ளீட் பண்ணும். ஸோ ஐ வில் ஹேவ் அ கரண்ட் ஃப்ளோயிங். ஸோ லைட் அடிச்சா கரண்ட் ஃப்ளோ ஆகும், லைட் இல்லைன்னா கரண்ட் ஃப்ளோ ஆகாது. ஸோ இதுதான் போட்டோ டயோட். போட்டோ டயோட நம்ம பிரைமரியா டிடெக்டார் அப்படின்ற சென்ஸ்ல யூஸ் பண்ணோம். டிடெக்டார்னா என்ன? எல்இடிக்கு ஆப்போசிட். எல்இடி வந்து நம்ம கரண்ட் கொடுத்தா லைட் வருது இல்ல, இவன் லைட் அடிச்சா சர்க்கிட்டை கம்ப்ளீட் பண்ணிவிடும். என்ன பண்ணுவோம், நாங்க இங்க ஒரு அலாம் மாதிரி வச்சிருப்போம். இந்த ஸ்பை மடத்துல எல்லாம் பார்த்துருப்போம்ல, அலாம் மாதிரி வச்சு விட்டுருப்போம். அப்போ எனக்கு அந்த லைட் அந்த இடத்துல பட்டுதுன்னா சர்க்கிட் கம்ப்ளீட் ஆயிட்டு அலாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் அ போட்டோ டயோட். எல்இடியோட எக்ஸாக்ட் ஆப்போசிட் போட்டோ டயோட். அண்ட் ஃபைனலா சோலார் செல். சோலார் செல் அப்படிங்கிறது போட்டோ டயோடோட சேம் பிரின்சிபல். ஆனா இங்க எக்ஸ்டர்னலா நம்ம எந்த வித பயசிங்கும் கொடுக்க போறது கிடையாது. எனக்கு எக்ஸ்டர்னல் பயசிங் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் வெறும் ஒரு பி டைப் ஒரு என் டைப் அவ்வளவுதான் வச்சிருக்கேன். அதுல லைட் வந்து விழுது. இப்ப எனக்கு எலக்ட்ரான் அண்ட் ஹோல் பேர் கிரியேட் ஆகுது. அதை வச்சே நான் ஒரு கரண்ட்டை கிரியேட் பண்றேன். அதை தூக்கி நான் எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்ல கனெக்ஷன் கொடுத்தேன்னா எனக்கு ஒரு கரண்ட் ஃப்ளோ ஆகும். திஸ் இஸ் ஒரு பேசிக் சோலார் செல்லோட கன்ஸ்ட்ரக்ஷன். ஒரு சோலார் செல் இப்படிதான் இருக்கும். வேஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேஃபர்னா நம்ம இந்த மஞ்சு சாக்லேட்டு அதெல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த வேஃபர். வேஃபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தானே? வேஃபர் இஸ் லைக் தின், இந்த ஐஸ்கிரீம் கோன் அந்த மெட்டீரியல்ல வேஃபர் மாதிரி உருவாக்கிருப்பாங்க. இட் வில் பி வெரி தின், அவ்வளவுதான். த பாயிண்ட் இஸ் இட்ஸ் கோயிங் டு பி வெரி தின். அப்போ எனக்கு பி டைப் அண்ட் என் டைப் ரெண்டுமே ரொம்ப தின்னான ஒரு வேஃபர் லெவல்ல நம்ம ரெடி பண்ணியிருப்போம். அதுலயும் என் டைப் இஸ் மச் மச் தின்னர், ரைட்? ரொம்ப மெல்லிசா இருக்கும் என் டைப். அதுக்கு கீழே ஒரு பி டைப் மெட்டீரியல், ரைட்? என் டைப் மெட்டீரியல், பி டைப் மெட்டீரியல். தின் அண்ட் ஃபிளாட் அண்ட் ப்ராடா இருக்கணும். எனக்கு ப்ராடா இருக்கணும். மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஏரியா வேணும். மேக்ஸிமம் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு காலம் லைட் எனர்ஜி படுதோ அவ்வளோ காலம் இட் இஸ் பெட்டர். வில் கெட் மோர் பவர், மோர் எனர்ஜி, மோர் கரண்ட், மோர் பவர் எனக்கு கிடைக்கும். இப்ப இல்ல ஜங்ஷன் எங்க இருக்கு பாருங்க. திஸ் என்டையர் சர்ஃபேஸ் இஸ் ஜங்ஷன்ல. எனக்கு இந்த என்டையர் சர்ஃபேஸ் இஸ் ஜங்ஷன். மேல இருக்கிற சர்ஃபேஸ் ரொம்ப தின்னா இருக்கும், ரைட்? ஆல்மோஸ்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். கீழே இருக்கிற ரீஜனும் தின்னா தான் இருக்கும், பட் இங்க எக்ஸாஜரேட் பண்ணி போட்டுக்கிறோம். அந்த ரெண்டு சர்ஃபேஸ், லெட்ஸ் சே திஸ் இஸ் பி டைப் மெட்டீரியல், இது என் டைப் மெட்டீரியல். ஸோ இப்படி வச்சிருப்போம். அதனால அதை சாண்ட்விச் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்படி வச்சிருப்போம். இப்போ இந்த மேல இருக்கிற கோடு இருக்கு பாருங்க. ஸோ தீஸ் ஆர் மெட்டல் எலக்ட்ரோட்ஸ். நார்மலா பி டைப்ல என் டைப்ல ஒரே ஒரு எலக்ட்ரோட வச்சு நம்ம வெளியே எடுத்துட்டு வரோம். பட் இங்க எனக்கு எலக்ட்ரான்ஸை கலெக்ட் பண்ணணும். ஐ நீட் டு கலெக்ட் ஆஸ் மச் எலக்ட்ரான்ஸ் ஆஸ் பாசிபிள். அதனால மேல எக்கச்சக்க எலக்ட்ரோட்ஸ், கீழே பாருங்க அதையும் தாண்டி மொத்த சர்ஃபேஸ்லயுமே நான் ஒரு பேக் கான்டாக்ட் கொடுத்துருக்கேன். பேக் கான்டாக்ட்னா என்ன? இது எனக்கு ஒரு என் டைப், இது பி டைப், ரைட்டா? அடியில மொத்தமாவே ஒரு மெட்டாலிக் லேயர் கோட்டிங். அது அப்படியே எனக்கு ஒரு எலக்ட்ரோடா ஆக்ட் ஆகும். மேல அங்கங்க கோடு கோடா நான் எலக்ட்ரோட்ஸ் உள்ள சொருகி வச்சிருக்கேன். லைக் சீப்பு மாதிரி சொருகி வச்சிருக்கேன் மேல. கீழே மொத்தமாவே ஒரு கம்ப்ளீட் மெட்டாலிக் கோட்டிங். அதுதான் நம்ம பேக் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இங்க ஒர்க்கிங் என்ன பாருங்க, சிமிலர் டு போட்டோ டயோட். லைட் ஆன் பண்றேன். லைட் ஆன் பண்ணும்போது எனக்கு இந்த ரீஜன்ல அந்த லைட் வந்து பட்டு, ஆன் பண்றது இல்லை, ஐ மீன் லைக் சன் எனர்ஜி படுதுன்னு வச்சுப்போம். சன்லைட் சோலார் பேனல்ல படுது. படும்போது எனக்கு இந்த ரீஜன்ல நேரா வந்து அந்த போட்டான்ஸ் அடிக்குது. இப்போ திஸ் இஸ் த டிப்ளீஷன் ரீஜன். இந்த இடத்துல எனக்கு டிப்ளீஷன் ரீஜன் இருக்கும். ஒரு ஹோல் அண்ட் எலக்ட்ரான் பேர் வந்து எனக்கு கிரியேட் ஆகும். இப்போ அந்த டிப்ளீஷன் ரீஜனுக்குள்ளர பேரியர் பொட்டன்ஷியல் இருக்கும்னு சொன்னோமா? பேரியர் பொட்டன்ஷியல் தான், அதுக்குள்ள ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா இந்த கான்செப்சுவல் டயக்ராமுக்கு யூ கேன் டேக் a look at this. இந்த அளவுக்கு பாருங்க.
So இதுதான் ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஆக்சுவல் கன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான். இதோட கான்செப்சுவல் டயக்ராம் இஸ் திஸ். ஒரு p டைப், ஒரு n டைப், இங்க ஒரு எலக்ட்ரோடு, இங்க ஒரு எலக்ட்ரோடு கான்டாக்ட் கொடுத்துருக்கோம். இந்த சர்க்கியூட்ல பாத்தீங்கன்னா பேட்டரி எதுவுமே கிடையாது, எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஆஃப் இஎம்எஃப் எதுவுமே கிடையாது. ஏன்னா நான் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் போட்டேன்னா தட் மேக்ஸ் நோ சென்ஸ். சோலார் செல்லுங்கிறது எனக்கு ஒரு எனர்ஜி கொடுக்கறதுக்கு தானே தவிர நான் அதுக்கு போயிட்டு எனர்ஜி எதுவும் போடக்கூடாது இல்லையா? சோ இப்போ எனக்கு லைட் ரேஸ் இங்க அடிக்குது. ஸோ இந்த ரீஜன் ஒரிஜினலி இட் வாஸ் அ டிப்ளீஷன் ரீஜன். இதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்கும், ரைட்டா? இப்படி இருக்கும்னா என்ன அர்த்தம்? எனக்கு நெகட்டிவ் n டைப் மெட்டீரியல்ல இருந்து ஒரு எலக்ட்ரான் இந்த பக்கம் வந்திருக்கணும். ஸோ திஸ் வில் பி பாசிட்டிவ்லி சார்ஜ், இந்த பக்கம் எனக்கு நெகட்டிவ் சார்ஜா இருக்கும். ஒரிஜினலி எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த மாதிரி இருந்திருக்கும். இப்போ நான் லைட் அடிக்கும் போது இங்க இருந்து எனக்கு ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் ஹோல் ஜென்ரேட் ஆகும். பாசிட்டிவ் ஹோல் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான், பாசிட்டிவ் ஹோல் அண்ட் நெகட்டிவ் எலக்ட்ரான் பேர் எனக்கு ஜென்ரேட் ஆகும். அப்படி ஜென்ரேட் ஆகும்போது அது ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஆக்சிலரேட் ஆகும். ஏன்னா இங்க நம்ம ரொம்ப திக்கா காட்டியிருக்கோம், பட் ஆக்சுவல் ஃபிகர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப 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 தின். இப்ப அந்த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகும் பாருங்க, இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுனால ஆக்சிலரேட் ஆகிட்டு அந்த எலக்ட்ரான் எல்லாம் இந்த ராட்ல வந்து விழுந்துரும். இந்த ராட்ல விழுறப்போ இவங்க அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இங்க கொண்டே சேர்த்து வச்சிருவாங்க. அதே மாதிரி இந்த பாசிட்டிவ் ஹோல்ஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கீழே வந்து அக்யூமுலேட் ஆகிட்டு இந்த பேக் பிளேட்ல இங்க வந்து கனெக்டட் ஆகி அந்த இடத்துல வந்து அக்யூமுலேட் ஆகி நின்றுடும். அவ்வளவுதான். இப்ப இந்த ரெண்டு டெர்மினல்ஸ்க்கு நடுவுல எனக்கு ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஜென்ரேட் ஆயிடும். இங்க லைட் அடிச்சுட்டே இருந்தா எனக்கு இங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இப்ப இதை தூக்கிட்டு போயிட்டு நான் ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்றேன். நான் ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணனா எனக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். தட்ஸ் ஆல். ஸோ நான் இங்க லைட் அடிச்சுட்டே இருக்கேன், எலக்ட்ரான்ஸ் இங்க அக்யூமுலேட் ஆகும், ஹோல்ஸ் இங்க போயிட்டு அக்யூமுலேட் ஆகும். ஸோ எனக்கு அங்க ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். நான் அதை தூக்கி ஒரு சர்க்கியூட்ல கனெக்ட் பண்ணா அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால எனக்கு அங்க கரண்ட் ஃப்ளோ இருக்கும். இப்ப நான் இந்த லைட் ஆஃப் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல இங்க நான் ஒரு சூரியன்ல சன்லைட் இங்க படாம நான் எதையோ வச்சு பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிட்டேன்னா எனக்கு எலக்ட்ரான் ஹோல் பேர் ஜென்ரேட் ஆகாது. ஸோ அதனால நோ பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், நோ எலக்ட்ரிக் கரண்ட். as long as sunlight is available, எனக்கு இங்க சன்லைட் இருக்கிற வரைக்கும் என்னால எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும். that's all. simple. சூப்பர்ல. ஸோ ட்ரஸ்ட் மீ, இருக்கிறதுல ஜீரோ இன்புட் கொடுத்து நம்மளால பவர் வெளியே எடுக்க முடியும்னா தட் இஸ் சோலார் செல் தான். ஜீரோ இன்புட் ஆஸ் இன் சன்லைட்டுக்கு நம்ம எதுவும் மேனுவலா பண்ண போறது இல்லைல்ல. ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு செட்டப்பை உருவாக்கிட்டு சன்னுக்கு அடியில் வச்சோம்னா எஸ் இட் வில் கன்வெர்ட் சன்ஸ் லைட் எனர்ஜி இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. பட் என்ன ஒரு பிரச்சனை, திஸ் இஸ் எக்ஸ்பென்சிவ். அதுவும் இல்லாம ரொம்ப ஹைடெக் டிவைஸ், ரொம்ப எக்ஸ்பென்சிவ். அண்ட் ஃபைனலா Zener Diode. ஓகே, இப்போ டயோட்ல நம்ம ஃபார்வர்ட் பயஸ் அண்ட் ரிவர்ஸ் பயஸ் ரெண்டு இருக்கு. எனக்கு ஃபார்வர்ட் பயஸ்ல நார்மல் ஒரு டயோடு எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னு பார்த்தா, ஒரு பிளெயின் வயர் மாதிரி. அண்டர் ஐடியல் சிச்சுவேஷன்ஸ் ஒரு ஃபார்வர்ட் பயஸ் நான் ஒரு டயோடுக்கு கொடுத்தேன்னா அந்த டயோடு அந்த இடத்துல இருக்கிறதே தெரியாது, ஜஸ்ட் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணி விட்டுரும். தட்ஸ் ஆல். எந்த வித ப்ராப்ளமும் இருக்காது. அது ஒரு மினிமம் வோல்டேஜ் இருக்கும். அந்த பேரியர் பொட்டன்ஷியல் ஆகுது அதிகமா நான் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் கொடுக்கும் போது ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரி பிஹேவ் பண்ணும். இதுவே நான் ரிவர்ஸ் பயஸ்ல கொடுக்குறேன்னு வைங்களேன், ஸ்டோரியே வேற. ஒரு டயோடுக்கு நான் ரிவர்ஸ் பயஸ்ல வோல்டேஜ் சப்ளை பண்ணிருக்கேன், ரிவர்ஸ் பயஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன நடக்கும்னா அது எனக்கு ஒரு ஓப்பன் சர்க்கியூட் மாதிரி பிஹேவ் பண்ணும். மீன்ஸ் அது எனக்கு கரண்ட் ஃப்ளோவை அலோவ் பண்ணாது. நான் ரிவர்ஸ் பயஸ்ல கனெக்ட் பண்ணியிருந்தேன்னா அது எனக்கு கரண்ட் ஃப்ளோவை அலோவே பண்ணாது. ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த ரிவர்ஸ் பயஸை நான் அதிகமாக்கிட்டே போறேன். ஐ கீப் இன்க்ரீசிங் த ரிவர்ஸ் பயஸ். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த டயோடால தாங்க முடியாது. இட் வில் நாட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் தட். அந்த டயோடு வந்து எனக்கு பிரேக் டவுன் ஆயிடும். பிரேக் டவுன் ஆகும்னா என்ன அர்த்தம் பாருங்க, அந்த டயோடு வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் ஆயிடும். ரைட், அந்த பிரேக் டவுன் அப்படின்ற ரீஜன் வர்றப்போ எனக்கு மைனாரிட்டி மெஜாரிட்டி சார்ஜ் கேரியர்ஸ் அதெல்லாமே பயங்கரமா ஜென்ரேட் ஆகும். இட் வில் பி ஃப்ளட்டட் வித் தி எக்ஸ்ட்ரா சார்ஜஸ். ரைட், அவலான்ச் பிரேக் டவுன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெனர் பிரேக் டவுன் ரெண்டு இருக்கு. எனக்கு அந்த ரிவர்ஸ் பயசிங்ல வோல்டேஜ் அதிகமாக்க அதுக்குள்ளார ஆல்ரெடி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் பயங்கரமா ஆக்சிலரேட் ஆகும். ஆக்சிலரேட் ஆகிட்டு போயிட்டு அது மீதி இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மேல கொலைட் ஆகி எனக்கு இப்ப நம்ம ஃபிஷன் ரியாக்ஷன்ல படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு நியூட்ரான் மூணா பிரியுது, அது இன்னொரு 3 யுரேனியம் அதிகமாக்குது, அது திருப்பி இன்னொரு 9 யுரேனியம் கொடுக்குது. அந்த மாதிரி எனக்கு இங்க ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி நடக்கும். ஒரு எலக்ட்ரான் ஆக்சிலரேட் ஆயிட்டு இன்னொரு எலக்ட்ரானை உடைக்கும். அந்த இன்னொரு எலக்ட்ரான் அப்படியே எனக்கு அது அப்படியே எக்ஸ்போனென்ஷியலா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு the entire material will break down. ஆனா Zener Diode அப்படிங்கிறது a specially engineered diode. அது அந்த பிரேக் டவுன் ரீஜியன்ல ஒர்க் பண்ற மாதிரி டிசைன் பண்ணி அதை கிரியேட் பண்ணிருப்பாங்க.
நார்மல் டயோட்ஸை நம்ம பிரேக் டவுன் ரீஜனுக்கு எடுத்துட்டு போனோம்னா டயோடு காலி நாஸ்தி அவ்வளவுதான். பட் ஜெனர் டயோடு ஒர்க் ஆகுறதே அந்த பிரேக் டவுன் ரீஜன்ல தான். அந்த ரீஜன்லயே அது ஸ்பெசிஃபிக்கா ஒர்க் ஆகுற மாதிரி டிசைன் பண்ணி இன்ஜினியரிங் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டது ஜீனர் டயோட், ரைட்? அண்ட் அதை எப்படி அச்சீவ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, தட்ஸ் a heavily doped diode, right? பயங்கரமான டோப்பிங்னா இம்பியூரிட்டி. அது ஜீனர் டயோட் இஸ் a heavily doped diode. ரொம்ப ஹைலி டோப்ட் ஒரு p டைப் மெட்டீரியல், ரொம்ப ஹைலி டோப்ட் n டைப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணிருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது எனக்கு அந்த டிப்ளீஷன் ரீஜன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப தின்னா இருக்கும், ரொம்ப தின், பயங்கர தின். ஆனா அதுக்குள்ளார சார்ஜ் கேரியர் செம்ம கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ரொம்ப தின்னான ரீஜன் பட் சூப்பர் ஹை கான்சென்ட்ரேஷன் ஆஃப் அந்த சார்ஜஸ். ஆஸ் அ ரிசல்ட் எனக்கு அதுக்குள்ளார இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு பயங்கரமா இருக்கும். அதாவது அந்த டெப்ளீஷன் ரீஜன் இருக்குல்ல, ரொம்ப தின்னான டெப்ளீஷன் ரீஜனுக்குள்ளார எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு ரொம்ப பயங்கரமா இருக்கும். I'll have a very high electric field, right? ஸோ இந்த காரணத்தினால தான் அந்த ஜெனர் டயோடு பிரேக் டவுன் ரீஜன்ல பர்ஃபெக்டா ஒர்க் ஆகும். மற்ற டயோடெல்லாம் மொத்தமா புகஞ்சு போற இடத்துல தான் இவன் ஷைன் ஆவான் அப்படின்னு வச்சுப்போம். ஜெனர் டயோடு. இப்போ இந்த ஜெனர் டயோட நம்ம எதுக்கு பிரைமரியா யூஸ் பண்ணோம் அப்படின்னா, I'll show the characteristics. அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இங்கே இருக்கு கேரக்டரிஸ்டிக்ஸ், இதெல்லாம் இருக்கு பாருங்க. திஸ் இஸ் ஜெனர் டயோடோட கேரக்டரிஸ்டிக்ஸ். பாயிண்ட் என்னன்னா, இது ஃபார்வர்டு வோல்டேஜ், எனக்கு ஃபார்வர்டு கரண்ட். ஸோ ஒரு ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல அவன் ஒரு நார்மல் வயர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். சரி, எந்த வித டிஃபரன்ஸும் இருக்காது. ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல he'll just allow the electric current to pass through him. முடிஞ்சு போச்சு. ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பாருங்களேன், நான் ரிவர்ஸ்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், ரிவர்ஸ் பயாஸ்ல வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன், கரண்ட் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகுது. டு பி ஃப்ராங்க், நம்ம இது இன்க்ரீஸ் ஆகலன்னு கூட எடுத்துக்கலாம். பாருங்க, இது எவ்வளோண்டு வேல்யூ, இன்க்ரீஸே ஆகலன்னு கூட எடுத்துக்கலாம். பட் இந்த பாயிண்ட் ரீச் ஆகும்போது எல்லாருக்கும் பிரேக்கிங் பாயிண்ட் ஒன்று இருக்கும் இல்லையா, அதே மாதிரி ஜெனர் டயோடுக்கும் பிரேக்கிங் வோல்டேஜ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த பிரேக்கிங் வோல்டேஜ் ரீச் பண்றப்போ கரண்ட் எப்படி ரைஸ் ஆகுது பாருங்க, ஆல்மோஸ்ட் வெர்டிக்கல். இது எக்ஸாக்டா வெர்டிக்கல் கிடையாது, கொஞ்சோண்டு ஸ்லோப் ஒன்று இருக்கும், பட் ஆல்மோஸ்ட் வெர்டிக்கல். ஸோ இதை நீங்க எப்படி பார்க்கணும்னா, கரண்டோட வேல்யூ கரண்டோட வேல்யூ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அவனோட வோல்டேஜ் மாறவே மாறாது, ஒரே வோல்டேஜ் அவன் மெயின்டைன் பண்ணுவான். ஸோ கரண்டோட வேல்யூ ஒரு பர்டிகுலர் லெவலை தாண்டி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அவனோட வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அந்த ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ்லேயே தான் அவன் மெயின்டைன் ஆகிட்டே இருப்பான். அதிக கரண்ட் அவன் மேல பாஸ் ஆனா கூட, அதை விட எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான கரண்ட், அது வரைக்கும் கரண்டே இல்லவே இல்லை, ரைட்? தேர் இஸ் நோ கரண்ட், நத்திங். பட் அந்த பாயிண்ட் தாண்டினதுக்கு அப்புறம் அவனோட ரிவர்ஸ் கரண்ட் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆனாலும் அவனோட வோல்டேஜ் அந்த பாயிண்டை தாண்டி இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அதுக்கு பேர் தான் அந்த ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், பிரேக் டவுன் வோல்டேஜ். ஸோ அந்த வோல்டேஜ் தான் அவன் ப்ராப்பரா ஒர்க்கே பண்ணுவான். அதை தாண்டி போனா எந்த வித பாதிப்பும் வராது, அவன் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணிட்டு எவ்வளோ கரண்ட் வேணா கொடுத்துக்க. தியரட்டிக்கலா சொல்லிக்கலாம், பட் ரியல் வேல்ல நம்ம கரண்டையும் லிமிட் பண்ணி தான் வைக்கணும். ஏன்னா ஹியர் மைக்ரோ ஆம்பியர்ஸ், அது ஒரு மைக்ரோ ஆம்பியர்ல தான் தாங்கும். பட் த பாயிண்ட் இஸ், நம்ம நார்மல் ஓம்ஸ்ல என்ன பார்த்திருப்போம் பாருங்க, V is directly proportional to I. நான் வோல்டேஜ் இன்க்ரீஸ் பண்ண கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தா எனக்கு பொட்டன்ஷியல் டிராப், வோல்டேஜும் அந்த இடத்துல இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். பட் ஜெனர் டயோட் இட்ஸ் an exception. இங்க நான் கரண்ட் எவ்வளவுதான் எனக்கு அதிகமா ஃப்ளோ ஆனாலும் அவனோட பிடிச்ச பிரேக் டவுன் பொட்டன்ஷியலை ஹோல்டு பண்ணி நிறுத்த முடியும். அப்போ நான் அந்த ஜெனர் டயோடுக்கு பேரலா வேற ஏதாவது டிவைஸை கனெக்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், இதே வோல்டேஜ் தான் எனக்கு அங்கேயும் இருக்கும். பிகாஸ் பேரலல்ல எனக்கு வோல்டேஜ் வந்து சேமா தான் இருக்கும். பொட்டன்ஷியல் டிராப் இஸ் கோயிங் டு ரிமைன் பேரலல். அப்ப ஜீனர் டயோடுக்கு பேரலா நான் வேற ஏதாவது கனெக்ட் பண்ணேன் அப்படின்னா அந்த எக்யூப்மெண்ட்ல இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்னால கான்ஸ்டன்டா மெயின்டைன் பண்ண முடியுமா? ஸோ அதனாலதான் ஜீனர் டயோட நம்ம ஒரு வோல்டேஜ் ரெகுலேட்டரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் பி ஏபிள் டு மெயின்டைன் அ ப்ராப்பர் வோல்டேஜ். எந்தவித ஃபிளக்சுவேஷன்ஸ் இல்லாம ஒரு சீரான வோல்டேஜை நமக்கு மெயின்டைன் பண்ணக்கூடியது ஜீனர் டயோட், ரைட்? இப்போ இதை சர்க்கிட்ல எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, லெஃப்ட் சைட்ல இருக்கு பாருங்க, திஸ் இஸ் ஹவ் வி யூஸ் இட் இன் அ சர்க்கிட். எனக்கு இதுதான் ஜீனர் டயோட். நார்மல் டயோடு இருக்கா, அந்த இதுல Z மாதிரி ஒரு ஷேப் போட்டுக்கிட்டா தட் தான் ஜீனர். Z-ஓட ரெப்ரசன்டேஷன் ஜீனர் டயோட். இப்போ எனக்கு ஒரு ஐடியல் சிச்சுவேஷன்ல திஸ் இஸ் ஒரு ஜீனர் டயோட் அப்படின்னு எடுத்துப்போம் நம்ம, ரைட்? ஸோ எனக்கு இங்க ஒரு இதுல இருந்து எங்க நாட் கேட்டையும் ஜீனர் டயோடையும் சேர்த்து போடுறேன், forgive me. இது ஒரு ஜீனர் டயோடுன்னு எடுத்துப்போம். எனக்கு இன்புட் வோல்டேஜ் இப்படி கொடுத்துட்டு திஸ் இஸ் V இன்புட்,
நான் V input இப்படி கொடுத்திருக்கேன். இது ஒரு Zener diode. இதுல இருந்தே V output நான் நேரா எடுக்கலாம். நான் V output இதுல இருந்தே நேரா இப்படி எடுத்திருந்திருக்கலாம். V output. ரைட்? சோ ஒரு இன்புட் அதுல இருந்து நான் ஒரு Zener diode V output. பட் ப்ராப்ளம் என்னன்னா இதுல இருந்து வர்ற மொத்த கரண்ட்டையும் இவனால தாங்க முடியாது. சோ நம்ம இப்ப என்ன பண்றோம்? இவங்குள்ளர போற கரண்ட்டை லிமிட் பண்றதுக்கு நம்ம சீரிஸ்ல இன்னொரு ரெசிஸ்டரை போட்டுக்கிறோம். ரைட்? கரண்ட்டை லிமிட் பண்ணி இவங்கள நான் சீரிஸ்ல ஒரு ரெசிஸ்டரை போட்டு அதுல இருந்து வர்ற கரண்ட்டை லிமிட் பண்ணி இவங்கிட்ட நான் பாஸ் பண்றேன். இந்த சர்க்யூட்டை நீங்க எப்படி பார்க்கலாம்னா, சோ எனக்கு ஒரு சப்ளை இப்படி இருக்கு. ரைட்? இந்த சப்ளைல இருந்து ஒரு ரெசிஸ்டர், அதுக்கப்புறம் எனக்கு இங்க Zener diode, எனக்கு Zener diode, இதுல இருந்து எனக்கு தேவையான லோட் ரெசிஸ்டன்ஸ் நான் இப்படி எடுத்திருக்கேன். திஸ் இஸ் எனக்கு இந்த RS பாருங்க, சீரிஸ்ல இருக்கிற டயோட் அப்படின்னு அர்த்தம். இதுதான் அந்த RS. இதுதான் அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் சப்ளை, அன்ரெகுலேட்டட் வோல்டேஜ் இங்க. இதுதான் எனக்கு Zener diode, இதுதான் லோட் ரெசிஸ்டன்ஸ். இங்க தான் நான் யூஸ் பண்ண போற டிவைஸ் அங்க இருக்கு. அந்த டிவைஸுக்கு தான் எனக்கு கான்ஸ்டன்டான வோல்டேஜ் மெயின்டைன் ஆகும். அப்போ நான் இங்க இந்த Zener diode ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். நான் இந்த Zener diode ரிவர்ஸ் பயாஸ்ல கனெக்ட் பண்ணிருக்கேன். எனக்கு இதுல ஒரு வோல்டேஜ் டிராப் இருக்கும். பட் அந்த வேல்யூ இந்த ரிவர்ஸ் பிரேக் டவுன் வோல்டேஜை தாண்டி போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இவங்கிட்ட அந்த VZ அந்த Zener வோல்டேஜை தாண்டி எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் இங்க டிராப் ஆகவே ஆகாது. கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் டிராப் இங்க டிராப் ஆயிடும் எனக்கு. ஸோ லாஜிக் இஸ், எனக்கு ஒரு லெட்ஸ் சே இந்த இடத்துல நான் ஒரு சர்டன் வோல்டேஜை மெயின்டைன் பண்ணி ஆகணும். ஓகேவா? அப்போ இங்க நான் அந்த வோல்டேஜ் தான் வச்சிருப்பேன். என்னோட சோர்ஸ் வந்து இங்க எனக்கு இந்த டிவைஸ் ஒர்க் ஆகிறதுக்கு எவ்வளவு வோல்டேஜ் வேணுமோ அந்த வோல்டேஜ் தான் நான் இங்க சப்ளைல கொடுத்துருப்பேன். ஓகே? ஆனா இந்த சப்ளைல இருந்து எனக்கே தெரியாம எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் வருதுன்னு வச்சுப்போம். ஸோ மோர் வோல்டேஜ். திடீர்னு எனக்கு சப்ளை ஃபிளக்சுவேட் ஆகுது. அப்போ கரண்ட் இன்க்ரீஸ் ஆகணும் தானே? இந்த வோல்டேஜ் இன்க்ரீசஸ், எனக்கு கரண்ட் அங்க இன்க்ரீஸ் ஆகணும். அப்ப அந்த கரண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும்போது இங்க இன்க்ரீஸ் ஆன கரண்ட் வந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இவன் இன்க்ரீஸ் ஆன கரண்ட்டை தாங்குள்ள அலோவ் பண்ணுவான், பட் வோல்டேஜை இன்க்ரீஸ் பண்ணாமலே. ரைட்டா? அப்ப இன்க்ரீஸ் ஆகிற வோல்டேஜ் எங்க தான் போகுதுன்னா இந்த இடத்துல எனக்கு டிராப் ஆயிடும். ரைட்? சோ இங்க நான் வேற ஒரு ரெசிஸ்டர் நார்மலா போட்டிருந்தேன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் எனக்கு இந்த இடத்துல ஒரு Zener diode இல்லாம ஒரு நார்மல் ரெசிஸ்டர் போட்டிருந்தேன்னா இங்க எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் இன்க்ரீஸ் ஆயிருக்கும், இங்கேயும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். சப்போஸ் வோல்டேஜ் ஃபிளக்சுவேட் ஆச்சுன்னா இந்த ரெண்டு இடத்துலயும் எனக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ வோல்டேஜ் ஃபிளக்சுவேட் ஆகும்போது I'll get more current, எக்ஸ்ட்ரா கரண்ட் எனக்கு வரும். அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் இந்த சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகும். யா ஃபைன். ஆனா அந்த வோல்டேஜ் டிராப், எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் டிராப் மொத்தமா இங்கே டிராப் ஆயிடும். இவன் கிட்ட அந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த டிவைஸ் வில் பி ப்ரொடெக்டட். எனக்கு தேவையான லோட் வோல்டேஜை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த டிவைஸ் வில் பி ப்ரொடெக்டட். ஓகே? இதுல இருந்து தான் இங்க நமக்கு क्वेश्चंस வரும். திஸ் இஸ் லைக் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இங்க வந்திருக்காங்க. ரைட்? சோ இத தூக்கி அப்படியே திருப்பி இங்க வரைஞ்சிருக்காங்க. அவ்வளவுதான். சோ திஸ் லோட், அந்த ரெசிஸ்டர் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த லோட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த இன்புட் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த இடத்துல இன்புட். சோ இப்படி பார்த்தா நமக்கு பாரம்பரியமா சீரிஸ் பேரலல் இப்படி பார்த்து பார்த்து ஈஸியா புரிஞ்சிருச்சு. இதை பார்க்கும்போது ஏதோ ரொம்ப ஹைஃபை சர்க்கியூட் மாதிரி தெரியும். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, டப்பா. இவ்வளவுதான் இந்த சர்க்கியூட். இதை தான் இப்படி திருப்பி போட்டு வச்சிருக்காங்க, வேற எதுவும் கிடையாது. So now I think that's all. Let's go to questions. இப்போ ஒரு ப்ராப்ளம் பசங்களா, Zener diode சம்பந்தப்பட்ட கொஸ்டின்ஸை எப்படி சால்வ் பண்றது, ஸ்டாண்டர்ட் அப்ரோச். அதுல இருந்து என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாலும் ஸ்டாண்டர்டான அப்ரோச் இதுதான். That's all done. என்ன அப்ரோச் பாருங்க. கொஸ்டின் பாருங்க. In the following circuit, read the reading of the ammeter current will be. So எனக்கு இங்க ammeter எவ்வளவு இருக்கு? So இந்த ammeterல இருக்கிற current எவ்வளவு? That's the question. The Zener breakdown voltage is 4 volts. So இந்த Zener ஓட breakdown voltage எவ்வளவு? 4 volts. So எனக்கு இங்க 4 volts இருக்கு. And this is in reverse biasல இருக்கு. கரெக்டா? So that is in the reverse bias condition. இப்போ இந்த லூப்புக்கு இங்க ஓகே, இங்க அது தேவையே கிடையாது. We can directly calculate the current. ஓகே, இந்த क्वेश्चन ஈஸி. நான் எதிர்பார்த்ததை விட ஈஸி. சோ டைரக்டா இங்க நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிடலாம். பாருங்க, இப்போ இந்த சர்க்யூட்ல Zener டயோடுக்கு parallel வோல்ட் மீட்டர் இருக்கு, இதுக்கு parallel லோட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு.
கரெக்டா? Zener diode இங்க இருக்கு, அதுக்கு parallel voltmeter, அதுக்கு parallel என்னோட load resistance. அப்போ இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்கணுமோ அதே பொட்டன்ஷியல் தான் எனக்கு மீதி இருக்கிற இந்த ரெண்டு இடத்துலயுமே இருக்கும். சோ இவனோட வோல்டேஜ் டிராப் இங்க பொட்டன்ஷியல் ஜெனர் பிரேக் டவுன் வோல்டேஜ் எவ்வளவு இருக்கோ அதே வோல்டேஜ் தான் இங்கேயும் இருக்கணும், அதே வோல்டேஜ் தான் இந்த இடத்துலயும் இருக்கணும். சோ இங்க V across the 100 ohm resistor 400 ohm resistor எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா V of Z Zener breakdown voltage தான் இங்க voltage across the 400 ohm resistance, right? இப்போ Zener voltage எவ்வளோ 4 கொடுத்திருக்காங்க இல்லையா? So which is 4 volts. அப்ப இங்க இருக்கிற potential drop formula என்ன பாருங்க, I into R, கரெக்டா? V is equal to I into R, right? So அப்ப எனக்கு I என்ன வரும், 4 by 400 is equal to I 1 by 100 which is 10 power minus 2 amperes, which is 10 into 10 power minus 3 amperes, which is 10 milliamperes. இது basic level 1 question. அவ்வளவுதான் கணக்குங்க. எனக்கு நீங்க ஒரே ஒரு கான்செப்ட் வந்து டப்புன்னு பிடிச்சிட்டீங்கன்னா ஆன்சர் ஈஸி. என்ன, இந்த Zener diode எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கோ அதே தான் எனக்கு லோடுலயும் இருக்கும். தட்ஸ் ஆல். இது இல்லாம நெக்ஸ்ட் லெவல் ப்ராப்ளம்ல நம்ம இந்த லூப்ல கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். தட்ஸ் ஆல். இந்த லூப்ல நீங்க ப்ராப்பரா கிர்ச்சாஃப்ஸ் லா யூஸ் பண்ணீங்கன்னா டன். Zener diode வோல்டேஜ் என்ன இருக்கு பாருங்க, திஸ் இஸ் ஹை பொட்டன்ஷியல், இது லோ பொட்டன்ஷியல். ஸோ இந்த டைரக்ஷன்ல எனக்கு 4 வோல்ட்ஸ். இந்த Zener diode இப்படி இருக்கு அப்படின்னு எடுத்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லூப் போட்டோம்னா ப்ராப்ளம் சால்வ். டன். இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் Zenerல பார்த்தோம்னா உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பாருங்க நெக்ஸ்ட். A Zener diode with 5 volt Zener voltage is used to regulate an unregulated DC voltage input of 25 volts. So இந்த Zener சம்பந்தப்பட்ட क्वेश्चन வந்தாலே இப்படி டயகிராம் போட ஆரம்பிச்சிருங்க. ரைட், ஒரு நார்மல் Zener திங்கி, இந்த இடத்துல எனக்கு சப்ளை, ஒரிஜினல் சப்ளை. இது வந்து Zener diode. So Zener diode with 5 volts. So இவனோடது 5 volts, right? In the direction 5 volts. A barrel potential is 5 volts அப்படின்னு அர்த்தம். Used to regulate and unregulated, இந்த இடத்துல 25, right? 25 for 400 ohm series resistance. So this is 400 ohm series. இல்ல இந்த 400 ohm சீரிஸ்ல கனெக்ட் பண்ணியிருக்கிற ரெசிஸ்டன்ஸ். The Zener current is found to be 4 times the load current. So இங்க இருக்கிற கரண்ட் Zener current வந்து லோடு கரண்ட் எனக்கு எவ்வளவு இருக்கோ 4 times I இருக்குன்னு அர்த்தம். This is load current. லோட் கரண்ட் எனக்கு எவ்வளவு இருக்கோ அதுல 4 times இருக்கு அப்படின்னு எடுத்துப்போம். 1 second, டைரக்ஷன் இஸ் போட்டிருக்கேன். பாசிட்டிவ் டெர்மினல் எனக்கு இப்படி இருக்குன்னு வச்சுப்போம், இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். This is load current. அப்ப எனக்கு இங்க 4 times the load current, right? So load current. Done. Okay. The load current IL and the load resistance RL is. So RL and IL value என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். That's all. இப்போ எனக்கு டோட்டல் கரண்ட் இங்க I அப்படி ஃப்ளோ ஆகுதுன்னு வச்சுப்போம். இந்த சர்க்யூட்ல எனக்கு இங்க இருந்து I என்ற கரண்ட் ஃப்ளோ ஆகுது. அது ரெண்டா பிரியுது. சோ இங்கிட்டு 4 ரெண்டா பிரியுதுன்னா ரெண்டு பார்ட்ஸா பிரிஞ்சு ஒரு பார்ட் லோடுக்கு போகுது, இன்னொரு பார்ட் Zener diode வழியா போகுது. அவங்க கொடுத்திருக்க ஸ்டேட்மெண்ட் என்ன பாருங்க. Yes, the Zener current is 4 times the load current. அப்போ எனக்கு லோட்ல எவ்வளவு கரண்ட் போகுதோ into 4 times எனக்கு Zener current இங்க போகுது அப்படின்னு அர்த்தம். சோ பேசிக்கா நம்ம இந்த இடத்துல கிர்ச்சாஃப் ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்றோம். லூப் ரூல், ஜங்ஷன் ரூல், கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் ரூல் ஃபர்ஸ்ட் லா அப்ளை பண்ணா I is equal to 4IL plus IL, கரெக்டா? இங்க இன்கமிங் கரண்ட் கேபிட்டல் I. சோ இங்க 4IL, அங்க IL. So total I is equal to 5 times load current, right? So total current is equal to load current into 5 times. That's all. இப்போ அடுத்து இதுல நம்ம கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். சோ இங்க கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல். சோ இங்க இருந்து இங்க எனக்கு பொட்டன்ஷியல் இஸ் இன்க்ரீசிங். சோ நெகட்டிவ்ல இருந்து நான் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறேன். சோ எனக்கு பொட்டன்ஷியல் இன்க்ரீஸ் ஆகுது. சோ நெகட்டிவ் டெர்மினல் டு பாசிட்டிவ் டெர்மினல். சோ பொட்டன்ஷியல் இஸ் இன்க்ரீசிங். சோ பிளஸ் 25. சோ இங்க பார்த்தா
நான் கரண்டோட அதே டைரக்ஷன்ல நடக்கும்போது எனக்கு பொட்டன்ஷியல் டிராப் தானே ஆகணும். ஸோ த பொட்டன்ஷியல் இஸ் டிராப்பிங் ஹியர். ஸோ -400 இன்டூ டோட்டல் கரண்ட். இங்கேயும் எனக்கு பாருங்க இங்கே மைனஸ், ரைட்? ஏன்னா இது N டைப், இது P டைப். என்ன சொல்ல போனா பேரியர் பொட்டன்ஷியல் வந்து எனக்கு இங்க இருந்துட்டு கீழே தான் வரும். ஸோ இந்த பேரியர் பொட்டன்ஷியல் 5ங்கிறது எனக்கு டிராப் தான். ஸோ -5 = 0. சால்வ் பண்ணா 20 = 400I. ஸோ சால்வ் பண்ணா 1/20 = டோட்டல் கரண்ட். ஸோ டோட்டலா எனக்கு வர்ற கரண்ட் எவ்வளவு பாருங்க, 1/20. அவ்வளவுதான். இங்க கிர்ச்சாஃப்ஸ் ஜங்ஷன் லா அப்ளை பண்ணோம், இங்க கிர்ச்சாஃப்ஸ் லூப் லா அப்ளை பண்ணி கண்டுபிடிச்சாச்சு. I = 1/20 டோட்டல் கரண்ட். இப்போ எனக்கு என்ன வேணும், லோட் கரண்ட். நம்ம லிங்க் ரெடி பண்ணி வச்சிருக்கோமா பாருங்க. லோட் கரண்ட் எவ்வளவு, 5 times லோட் கரண்ட் = டோட்டல் கரண்ட். இவனை தூக்கி அப்படியே இங்கிட்டு சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா, போட்டா 5 × IL = 1/20. அப்ப லோட் கரண்ட் எவ்வளவு எனக்கு, 1/100, ரைட்? சோ லோட் கரண்ட் 1/100. சோ இங்க என்ன ஆப்ஷன் இருக்கு, ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, 10 mA. I mean 1/100 னா எனக்கு 10⁻⁻2 வரும் into 10/10. so 10 × 10⁻⁻3 10 mA அப்படின்னு ஆன்சர் வந்துரும். that's it. சோ இப்போ சப்போஸ் ரெசிஸ்டன்ஸ் வேற கொடுத்திருந்தாங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது, சிம்பிள். இங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கோ அதே தான் இங்க இருக்கும். சர்க்யூட்டோட வேலை என்ன, ஜீனர்ல எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்குதோ அதே வோல்டேஜ் தான் இங்க எனக்கு மெயின்டைன் ஆகணும், ரைட்? சோ அவங்கிட்ட இருக்கிற கரண்ட் என்னன்னு எனக்கு கிடைச்சிருச்சு, வோல்டேஜ் எவ்வளவு, பொட்டன்ஷியல் டிராப் எவ்வளவு அப்படின்னு கிடைச்சிருச்சு எனக்கு. இப்போ அதுல ரெசிஸ்டன்ஸ் ஈஸியா கால்குலேட் பண்ணலாமா? சோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணி எழுதுனா I = 10 mA, ரைட்? டன். இதை நான் கன்வெர்ட் பண்ணி எழுதுனா I is 10 mA. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த RL கிட்ட V = IR. இப்போ எனக்கு டோட்டல் கரண்ட் போடக்கூடாது. So V across load is equal to I across load into R across load. எனக்கு R தான் வேணும். அப்ப V எவ்வளோ, 5/1/100. 1/100 is equal to R across load, which is 500. ஓகே, அவ்வளவுதான் பசங்களா, முடிஞ்சிச்சு. 500 ohms and 10 mA. சோ இதுதான் ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் பசங்களா. எந்த ஒரு ஜீனர் சம்பந்தப்பட்ட கேள்வி வந்தாலும் நீங்க இந்த அப்ரோச், இந்த ஸ்டாண்டர்ட் அப்ரோச் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ப்ராப்ளம் சால்வ். அதாவது இங்க கான்செப்ட் என்ன, ஜீனர்ல எவ்வளவு டிராப் ஆகுதோ லோட்ல அவ்வளோ டிராப் ஆகணும். ஓகே, அண்ட் ரெண்டாவது இங்க ஓவரால் நம்ம லூப் ரூல் போடும்போது சப்ளைல இருந்து இந்த பேரியரை மைனஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஜீனரை எப்பவுமே ரிவர்ஸ்ல தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ ரிவர்ஸ் போது அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ 25 மைனஸ் போட்டோம்னா இதுல இருக்கிற இந்த லூப்ல இருக்கிற டோட்டல் வோல்டேஜ் கிடைச்சிரும். இந்த லூப்ல இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, கரண்ட கண்டுபிடிச்சிடலாம். சோ அந்த கரண்ட கண்டுபிடிச்சிட்டோம்னா இங்க இருக்கிற இந்த ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா டீடைல் கொடுத்துருப்பாங்க, இங்க இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் ஆர் சம்திங் இருக்கும், நம்ம அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? சோ அவ்வளவுதான் ஜீனர் டயோட். ஓகே, இப்போ கொஞ்சம் தியரி क्वेश्चन. Consider the following statements. The junction area of a solar cell is made very narrow compared to the photodiode. தப்பு. சோலார் செல் கொஞ்ச நேரம் முன்னாடி தானே பார்த்தோம், எனக்கு ஜங்ஷன் ரொம்ப பெருசா இருக்கணும், வைட் சர்ஃபேஸ் ஏரியாவா இருக்கணும் ஜங்ஷனுக்கு, அப்பதான் எனக்கு மேக்ஸிமம் இன்டென்சிட்டியை ஜெனரேட் பண்ண முடியும். சோலார் செல்ஸ் ஆர் நாட் கனெக்டட் வித் எனி எக்ஸ்டர்னல் பயஸ். ட்ரூ. சோலார் செல்லோட வேலை என்ன, எனக்கு எலக்ட்ரிசிட்டி கொடுக்குறது, அதுக்கு நான் சப்ளை கொடுக்க கூடாது, என்னால அதுல இருந்து கரண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கணும். LED is made up of lightly doped PN junction. தப்பு. LED is made up of heavily doped. ஏன்னா அப்பதான் எனக்கு பிரைட்னஸ் அதிகமா இருக்கும். LED, Zener Diode இது எல்லாமே heavily dope இருக்கணும். Next. Increase in the forward current results in continuous increase in LED light intensity. பசங்களா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து Dங்கிறது கொஞ்சம் கான்ட்ரோவர்ஷியலா தெரியும். அதாவது நான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணா எனக்கு பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும், எஸ், இல்லைன்னு சொல்லல. பட் எல்லாத்துக்கும் சேச்சுரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். மீனிங் கண்டினியூஸா எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்காது, எனக்கு கண்டினியூஸா அந்த கண்டினியூஸ்ங்கிற வார்த்தை தான் இடியுது. எவ்ரிதிங் வில் ஹேவ் அ சேச்சுரேஷன் பாயிண்ட். அந்த சேச்சுரேஷனை தாண்டி நான் எவ்வளவுதான் கரண்ட் இன்க்ரீஸ் பண்ணாலும் எனக்கு இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ பிகாஸ் ஆஃப் திஸ் வேர்ட், இந்த கண்டினியூஸ் அப்படின்ற வேர்ட்னால இதை நம்ம தப்பு அப்படின்னு எடுத்துக்கணும். LEDs have to be connected in the forward bias. Yes.
LEDs எனக்கு forward biasல தான் கனெக்ட் பண்ணனும். Answer is option B and E. It is direct straightforward question. The IV characteristics of an electronic device shown in the figure. The device is பார்த்தாலே தெரியும். This is a typical Zener diode. எதை வச்சு சொல்லலாம்? இந்த வோல்டேஜ் பாருங்க, VZ breakdown voltage. அங்க current almost நேரா அப்படியே போச்சுன்னா that is a Zener diode, right? A Zener diode to be used as a voltage regulator. ஒரு ப்ராப்பரான வோல்டேஜை மெயின்டைன் பண்ணும். இந்த மாதிரி क्वेश्चंस வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு பசங்களா. Take a look at it. A light emitting diode is fabricated using gallium arsenide semiconducting material whose band gap is 1.42 electron volt. நான் சொன்னேனா ஒரு LED இந்த கேப் எவ்வளவு இருக்கோ அதை தான் எனக்கு அப்படியே போட்டானா மாத்தி வெளியே கொடுக்கும். பேண்ட் கேப்னா என்ன? கண்டக்ஷன் பேண்டுக்கும் என்ன வேலன்ஸ் பேண்டுக்கும் கண்டக்ஷன் பேண்டுக்கும் நடுவில் இருக்கிற கேப். ஸோ எனக்கு அந்த கேப்ல தான் ஹோல்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் ரீகம்பைன் ஆகும். ஸோ அந்த எனர்ஜி தான், அந்த கேப்ல இருக்கிற எனர்ஜி தான் எனக்கு போட்டானா வெளியே வந்து கிடைக்கும். The wavelength of the light emitted from the LED is, so basic formula. So E is equal to hc by lambda. எனக்கு lambda தான் கேட்டிருக்கிறாங்க. So what can I say? Lambda is equal to hc by E, right? And பசங்களா one more thing, இங்க நம்ம எனர்ஜி ஜூல்ஸ்ல சப்ஸ்டிடியூட் பண்ணணும். பட் क्वेश्चनல நமக்கு எலக்ட்ரான் வோல்ட்ல கொடுத்திருக்காங்களா? So நம்ம என்ன பண்ணலாம்? First H எவ்வளவுனா 6.626 into 10 power minus 34 into 3 into 10 power 8. 3 into 10 power 8 by energy in terms of joules-ல நான் substitute பண்றதுக்கு பதிலு நம்ம electron volt to joule conversion பார்த்திருப்போம்ல. 1 electron volt is equal to 1.6 into 10 power minus 19 joules. அப்போ 1 joule எனக்கு என்ன வரும்? 1 by 1.6 into 10 power minus 19 electron volt அப்படின்னு வரும். இந்த குவாண்டிட்டி அப்படியே எனக்கு கீழே வந்துடணும். ஸோ 1 ஜூல் எனக்கு இங்க எலக்ட்ரான் வோல்ட் இந்த ஃபார்முலால E வந்து நான் ஜூல்ஸ்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அதுல இருந்து நான் எலக்ட்ரான் வோல்ட்டுக்கு மாத்தணும்னா இன்டு 1.6 into 10 power minus 19, ரைட்? ஸோ எலக்ட்ரான் வோல்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ I can substitute E in electron volt. ஓகே, ஸோ இங்க E should be substituted in joules. பட் क्वेश्चनல அப்படி கொடுத்திருக்கிறதுனால நான் இந்த மாதிரி மாத்தி நான் சப்ஸ்டிடியூட் பண்ணணும். ஓகே, இப்போ நம்பர்ஸ் பாருங்களேன். ஜஸ்ட் டேக் a look at the numbers. So E ஓட வேல்யூ என்ன? ஃபர்ஸ்ட் இந்த பவர்ஸ் மட்டும் நம்ம சால்வ் பண்ணிடலாமா? So 1.6 into 10 power minus 19. Wait, 1 electron volt ஜூல்ஸ்ல இருந்து நான் எலக்ட்ரான் வோல்ட் கன்வெர்ட் பண்ணனும்னா எஸ், ரைட். One second. Okay, sorry for that. Right. So இப்போ என்ன போட்டுட்டு இருந்தோம் நம்ம? Yes. So இவ்ளோ பெரிய ஃபார்முலா போடுறதுக்கு பதிலு டைரக்டா நமக்கு ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு. அது என்னன்னா இது எல்லாத்துக்கு பதிலு you can remember this 12400 by அந்த E in electron volt போட்டு உங்களுக்கு இங்க ஆங்ஸ்ட்ராங் அப்படின்றது ஃபைனல் ஆன்சரா வந்து நிக்கும். ரைட்? ஸோ HC எலக்ட்ரான் வோல்ட் அது எல்லாத்தையும் நீங்க சப்ஸ்டிடியூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் 12400 டிவைடட் பை எனர்ஜி இன் எலக்ட்ரான் வோல்ட் போட்டா வர்ற ஆன்சர் உங்களுக்கு ஆங்ஸ்ட்ராம் அதுல வந்து நிக்கும். ரைட்? அவ்வளோ பெரிய கால்குலேஷன் நம்ம போட தேவையில்லை. இதை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா எஸ் யூ வில் கெட் த ஆன்சர். ரைட்?
So substitute பண்ணுவோமா 12400 by answer என்ன பாருங்க 1.42 and angstrom, right? Angstromல இருக்கும் நமக்கு. இப்போ இங்க look at it 12400 by 1.42. இந்த 124 divided by 1.4 இங்க ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா இத மேனுவலா கால்குலேட் பண்ணா it's going to take some time. அதுக்கு பதிலு நம்ம நேரா ஆப்ஷன்ஸ் பாருங்க 1243 இங்க 875 650 1400. சோ எல்லாமே ரொம்ப வைடான ஆப்ஷன்ஸா இருக்கு. அத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கணும். So all the options are like really wide. ஆப்ஷன்ஸ் எல்லாமே எனக்கு வைடா இருக்குது. அத ஃபர்ஸ்ட் எஸ்டாப்லிஷ் பண்ணிக்கணும். அண்ட் ரெண்டாவது இங்க பாருங்க 124 ன்னு இருக்கா, டினாமினேட்டர்ல எனக்கு 1 விட பெரிய நம்பர் இருக்கு. அதனால இந்த ஆப்ஷன் நாட் பாசிபிள், இந்த ஆப்ஷன் நாட் பாசிபிள். இது ரெண்டுமே நமக்கு ரூல் அவுட் ஆயிடுச்சு, ரைட்? இப்போ மீதி இருக்கிறது செகண்ட் அண்ட் தேர்ட் ஆப்ஷன் மட்டும்தான். சோ இது ரெண்டுத்துல மட்டும்தான் நீங்க சால்வ் பண்ணணும். இப்போ எகெயின் இதுக்கு என்ன ட்ரிப்னா, இது அப்ராக்சிமேட்டா திஸ் இஸ் லைக் க்ளோஸ் டு 1 பாயிண்ட் லைக் க்ளோஸ் டு 1.5. அப்ப நம்ம எப்படி எழுதலாம் 3/2 அப்ராக்சிமேட்டா. இது தப்பு தான், இப்படி போட முடியாது. பட் எக்ஸாம்ல இது உங்களுக்கு டைம் சேவ் பண்ணி கொடுக்கும், ரைட்? எனக்கு 1.5 அப்படின்னு இருக்கா, அதை நான் 3/2 ன்னு மாத்தி எழுதலாமா? So 12400 ஆங்ஸ்ட்ராங் by அப்ராக்சிமேட்டா 3/2 அப்படின்னு நான் எழுதுறேன், ரைட்? சோ எனக்கு என்ன வரும் பாருங்க, 2 மேல போயிடுமா? சோ 24800 by 3 அப்படின்னு வரும் ஆங்ஸ்ட்ராங். சோ ஃபர்ஸ்ட் டிஜிட் பாத்தீங்கன்னா 24/3 நமக்கு எவ்வளவு வரும் பாருங்க, 8 அப்படின்ற மாதிரி ஆன்சர் வரும். 8 into some 4 digits ஆங்ஸ்ட்ராம் அப்படின்னு வந்து நிக்கும் நமக்கு. சோ அதுல இருந்தே நம்ம இதுதான் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடலாம். நான் அங்க ஆங்ஸ்ட்ராம்ல போட்டிருக்கேன், பட் நீங்க இங்க நானோமீட்டர்ல கூட சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஒரு 0 எடுத்துட்டு you can use it as நானோமீட்டர், ரைட்? நானோமீட்டர்ல எழுதுனா உங்களுக்கு ஆன்சர் கரெக்டா வந்துடும். சோ 8 இந்த இடத்த டிவைட் பண்ணா லெட்ஸ் சே 2 0 0 something 8200 something like that அந்த ஃபார்மேட்ல வரும். நான் இங்க நிறைய அசம்ப்ஷன்ஸ் போட்டிருக்கேன், இவ்வளவு போட தேவையில்லை. நான் இந்த क्वेश्चन எக்ஸாம்ல வந்தா எப்படி சால்வ் பண்ணுவேன்னா, இந்த இடம் வருது பாருங்க, தட்ஸ் இட். இதோட நிறுத்திட்டு நேரா இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா 12400 by 1.5 1.4 அப்ப அரௌண்ட் 1.5 கிட்ட இருக்கா. சோ நான் அதை 1.5 3/2 ன்னு போட்டேன்னா எனக்கு சால்வ் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டா ஃபர்ஸ்ட் டிஜிட் 8 ன்னு வரணும். அப்படி 8 வந்துருச்சுன்னா எஸ், நான் இதை டிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். எக்ஸாம்ல நீங்க டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது, ரைட்? ஓகே, இதே ஃபார்மேட்ல ஒன் மோர் ப்ராப்ளம். ஓகே, சோ நெக்ஸ்ட் क्वेश्चन Zener diode ஒன் மோர் क्वेश्चन. சோ லாஸ்ட் क्वेश्चन Zener diode இதுதான் லாஸ்ட். இத முடிச்சோம்னா Zener diode நமக்கு கிளியர் ஆயிடும். கம் ஆன். In a given circuit the breakdown voltage of Zener diode is 3 volts. சோ Zener diode ஓடது 3 volt கொடுத்தாச்சு. இங்க சர்க்யூட் அவங்களே கொடுத்திருக்காங்க. குட். What is the value of IZ? IZ இங்க இருக்கு, தப்பு. நார்மலா IZ வந்து Zener current, அததான் நம்ம IZ ன்னு சொல்லுவாங்க. சோ அததான் நம்ம கண்டுபிடிக்கணும். அண்ட் இங்க Zener current நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய அப்ரோச் என்னன்னா, டோட்டல் கரண்ட் மைனஸ் லோட் கரண்ட், ரைட்? டோட்டல் கரண்ட் மைனஸ் லோட் கரண்ட், அந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்க Zener கரண்ட்டை நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, இப்ப டோட்டல் கரண்ட்டுக்கு ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர் என்ன, எத்தனையோ தடவை பார்த்தோமா? ஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த லூப்ல நம்ம ஜங்ஷன் ரூல் போடணும். என்ன, 10 minus 3 is equal to IR அப்படின்னு வரும். 10 minus 3 is equal to I total current, capital I போட்டுக்கலாம், total current into 1000 ohms, right? அப்போ 7/1000 is equal to total current, which is 7 milliamperes. So total current வந்து எனக்கு 7 milliamperes கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் IL ஓட வேல்யூ என்ன பாருங்க, IL is equal to VL by RL. அண்ட் இங்க நான் Zenerக்கு parallel கனெக்ட் பண்ணி இருக்கிறதுனால இதே 3 வோல்ட் தான் அங்கேயும் மெயின்டைன் ஆகும். So 3/2 into 1000. So load resistance எவ்வளவு எனக்கு 1.5 milliamperes, right? So அப்போ நெக்ஸ்ட் இந்த இடத்துல நம்ம Kirchhoff ஜங்ஷன் ரூல் அப்ளை பண்ணோம்னா total current I is equal to I Zener plus I load. அப்போ I Zener என்ன வரும், total current 7 minus 1.5 is equal to I Zener, which is 5.5 milliamperes.
Done. Answer is option C. Right, 5.5 milliamperes. Now you'll get the answer. Done. So Zener circuit vanda neenga basic diode oda the form follow pannale you'll get the solution. Okay, choose the correct statement about the Zener diode. It works as a voltage regulator in reverse bias and behaves as a simple PN junction in the forward bias. Yeah, direct correct answer. Both forward and reverse. So forward and vandale tappu, forward and vandale tappu. Voltage regulator and the forward bias tappu. Zener diode always pasangla reverse bias. Zener diodes oda adoda manufacturing adoda engineering principle reverse bias la adu breakdown region la work ஆகணும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல தான் அதை கிரியேட் பண்ணிருப்பாங்க. பிரேக் டவுனோட கம்மியான வோல்டேஜ் கொடுத்தா எனக்கு அது தேவையே கிடையாது. அந்த இடத்துல Zener diode யூஸ் இல்லை. நமக்கு நார்மலா பிரேக் டவுனோட அதிகமா வோல்டேஜ் போகும்போது அதை மெயின்டைன் பண்றதுக்கு தான் நம்ம Zener diode யூஸ் பண்றோம். So forward is wrong, only reverse. Okay, one more question. So LED has constructed from gallium arsenide phosphorus. Semiconductor, the energy of the LED is 1.9 electron volt. Okay, 1.9 electron volt. Calculate the wavelength of the light emitted in this color. So nama direct formula use பண்ணி போட்டுறலாம். H or 124 போன தடவை நம்ம ஆங்ஸ்ட்ராம்ல போட்டோமா, இங்க நானோமீட்டர்ல போட்டுக்கலாம். ஒரு ஜீரோவை குறைச்சிட்டு நானோமீட்டர் அப்படின்னு போட்டுக்கணும். 1240 by energy. This is lambda நமக்கு வேணும். By energy இங்க எலக்ட்ரான் வோல்ட்ல போடணும். ஆன்சர் நானோமீட்டர்ல வரும். So 1240 by 1.9 நானோமீட்டர். இப்போ again அதே லாஜிக் படி பாத்தீங்கன்னா 1.9 நான் ரஃபா அத 2 அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணலாமா? So if you round it off to 2, approximately நான் 2 மாத்தினா எனக்கு 620 நானோமீட்டர் அப்படின்னு வரும். Right? 620 no மாத்தி போட்டிருக்கேன். 1 second. 620 ஓட லைட்டா ஓகே ஆப்ஷன் என்ன பாருங்க 654 1.9 620 ஓகே 654 ஓகே எஸ் நம்மளால கிளியரா சொல்ல முடியும் 654. So 620 வந்திருக்கு. ஆப்வியஸா இது ரெண்டும் தப்பு. இது ரெண்டுத்துல ஏதோ ஒண்ணு. பட் இங்க நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ரைட், இங்க ரெண்டுமே 654 தான். பட் ஆரஞ்சு கலர் இல்ல ரெட் கலர், இது ஒரு ஃபேக்சுவல் பேஸ்ட் நாலேஜ். உங்களுக்கு அந்த கலரோட வேவ்லென்த்தோட நாலேஜ் கிளியரா இருந்திருந்ததுன்னா யூ வில் பி ஏபிள் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஆக்சுவலா இங்க நமக்கு அந்த ஸ்பெக்ட்ரம்ல நீங்க பார்த்திருப்பீங்கல்ல, வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட். இருக்கிறதுலே ஹையஸ்ட் வந்து ரெட்டோட ரீஜன்ல இருக்கணும். ரெட் வில் ஹாவ் த ஹையஸ்ட் வேவ்லென்த். மீதி கலர்ஸ் எல்லாம் அதை விட கம்மியா இருக்கும். வெப்கியார்ல பார்த்தா வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்சு, அதுக்கப்புறம் ரெட் அப்படின்னு வரும். ரைட், ஆரஞ்சு அண்ட் ரெட். இப்போ ரெட் எந்த ரீஜன்ல வரும் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா 620க்கு மேல ரெட் இருக்கும். 620 விட கீழே நமக்கு ஆரஞ்சு ஷேட் இருக்கும். ரைட், 620 விட மேல ரெட் இருக்கும். 620 விட கீழே ஆரஞ்சு ஷேட்ல இருக்கும். இப்போ இங்க நான் இவனை 2 ரவுண்ட் ஆஃப் பண்ணதுனால எனக்கு 620 வந்திருக்கு. கரெக்டா? இப்போ ஆக்சுவலா 1.9. அப்போ 2 விட கொஞ்சோண்டு கம்மியான வேல்யூ தானே. ஸோ 2 விட டினாமினேட்டர் ஸ்லைட்டா குறையும் போது எனக்கு ஃபைனல் கோஷன்ட் கொஞ்சம் அதிகமாகணும்ல. The actual value will be greater than 620 தானே. எனக்கு 1240 by 2 னு போட்டா எனக்கு 620 வரும். இப்போ நான் 2 விட டினாமினேட்டர் கொஞ்சம் குறைச்சிருக்கேன். அப்போ அது ஆக்சுவல் வேல்யூ எனக்கு 620 விட அதிகமா தான் வரும். ரைட், சோ அது அதிகமா வரும். அண்ட் இங்கவே கிளியரா இருக்கு 654 தான் ரெண்டுத்தையும் கொடுத்துருக்காங்க. 620 தாண்டி போச்சுனாலே அது ரெட் கலருக்குள்ளர வந்துடும். இந்த மாதிரி கொஸ்டின் ஏன் கேட்டிருக்காங்கன்னு எனக்கே தெரியல. பட் இந்த அதாவது கலரோட வேவ்லேருந்து நீங்க மெமரைஸ் பண்ற மாதிரி கொஸ்டின் வரவே வராது. ஆனா வெரி ரேர் கேசஸ்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம். ஸோ 620 அண்ட் அபவ் அப்படின்னா தட் இஸ் ரெட் கலர். தட்ஸ் அ ஃபேக்சுவல் கொஸ்டின், அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 654 நானோமீட்டர் அண்ட் ரெட் கலர் வில் பி our answer. Right? And yes, one last question. And this is pretty important. So this is the question. Question படிங்க, ஆப்ஷன்ஸ் இருக்கு. நான் சர்க்யூட்டை காட்டுறேன். Just look at the question. Take the breakdown voltage of Zener diode used in the given circuit as 6 volts.
circuit அடுத்து நான் காட்டுறேன். For the input voltage shown in the figure below, the time variation of the output voltage is. So இதுதான் circuit actually. இதுதான் நம்ம கொடுக்கிற input voltage and this is the circuit. இங்க நல்லா பாருங்க, ரெண்டு Zener diode எனக்கு opposite directionsல இருக்கு. Two Zener diodes opposite directionsல வச்சிருக்கோம். So அப்போ what will be the output? இதை நான் இன்புட்டா கொடுக்கும்போது எனக்கு அவுட்புட் என்னவா இருக்கும்? இப்போ இந்த Zener diode breakdown voltage எவ்வளோ? As you can see from the question, 6 volts. So 6 volts கொடுத்தாச்சு. இப்போ பேசிக், இங்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் ஸ்டஃப்லாம் இல்ல, பேசிக் நாலேஜ் வச்சு நம்ம யோசிச்சு பார்ப்போம். இப்போ எனக்கு இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வருதா? ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னா எனக்கு இந்த பாயிண்ட் வந்து பாசிட்டிவா இருக்கும், ரைட்? ஸோ பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் எனக்கு பாசிட்டிவ் வர்றப்போ இவன் வந்து எனக்கு ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கான், கரெக்டா? ஃபார்வர்ட் பயஸ்ல இருக்கான். அப்போ ஃபார்வர்ட் பயஸ்ல அவன் ஒரு ஸ்ட்ரெயிட் வயர் மாதிரி பிஹேவ் பண்ணுவான். ஆல்ரெடி நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு. ஒரு பிஎன் ஜங்ஷன் டயோடு, அது Zener டயோடா இருக்கட்டும், நார்மல் டயோடா இருக்கட்டும், ஃபார்வர்ட் பயசிங் கண்டிஷன்ல ஒரு ஸ்ட்ரெயிட் வயர், அவ்வளவுதான், வர்ற வோல்டேஜ் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருவோம், வர்ற கரண்ட் அப்படியே பாஸ் பண்ணி விட்டுருவோம், எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. பட் எது வரைக்கும் அவனுக்கு ஆப்போசிட்டா இன்னொருத்தன் இருக்கான்ல, அவனை நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வர்றப்போ எனக்கு நேரா அப்படியே இந்த வோல்டேஜ் இதை தாண்டி இங்கிட்டு வந்துடும். பட் இந்த ரெண்டாவது டயோடு வந்து Zener diode எனக்கு ரிவர்ஸ் ஜங்ஷன்ல கனெக்ட் ஆயிருக்கு, ரிவர்ஸ் வோல்டேஜ். ஆக்சுவலி பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள இவன் ரெகுலேட் பண்ணுவான், நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள இவன் ரெகுலேட் பண்ணுவான், ரைட்? ஸோ பாசிட்டிவ் வரும்போது இவன் ஃபார்வர்ட் பயஸ்ட், இவன் ரிவர்ஸ் பயஸ்ட். ஓகே, ஸோ இவனோட வோல்டேஜ் எவ்வளோ பாருங்க. ஏன் நான் 64 போட்டு வச்சிருக்கேன்? 6 வோல்ட், வி போடுறதுக்கு பதில் 4 வச்சிருக்கேன். ஓகே, 6 வோல்ட். அப்ப 6 வோல்ட் ரீச் பண்ற வரைக்கும் அந்த கரண்ட், அந்த வோல்டேஜ் வந்து அதோட அதே வேல்யூல அப்படியே வருமா? லெட்ஸ் நான் இன்புட்டை கொடுக்குறேன், எனக்கு இப்ப இங்க என்ன வரும் பாருங்க, 6 வோல்ட் வரைக்கும் அப்படியே நேரா வந்துடும். அந்த 6 டச் பண்ணும்போது அதுக்கு மேல இங்க வோல்டேஜ் அதிகமாகாது. ஏன்னா Zener diode கட் ஆஃப் வோல்டேஜை தாண்டி அவனோட வோல்டேஜ் அதிகமாகுது. ஸோ 6க்கு மேல இங்க இருந்து இது வரைக்கும் வந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல வோல்டேஜ் அதிகமாக ஆகாது. அதுக்கப்புறம் 6க்கு கீழே குறையும் போது குறைய ஆரம்பிக்கும், ரைட்? பாசிட்டிவ் ஹாஃப்க்கு மேல நேரா போயிட்டு 6 வரைக்கும் ஸ்ட்ரைட்டா இருக்கும், அதுக்கப்புறம் நேரா போயிட்டு எனக்கு இப்படியே இங்கே குறைஞ்சிரும். ஓகே, இப்போ அடுத்தது நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது இங்க நெகட்டிவா இருக்கும், இங்க பாசிட்டிவா இருக்குமா? எனக்கு நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள் வரும்போது இங்க நெகட்டிவ். சோ இங்க பாருங்க, நான் ஒரு பி டைப் கூட நெகட்டிவ் டேர்ம்ல தான் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். this will be reverse bias, இது எனக்கு ஃபார்வர்ட் bias ஆயிடும், ரைட்? சோ அப்ப இவன் கிட்ட எந்த வித கண்டக்ஷனும் இருக்காது. இவன் என்ன பண்ணுவான்? 6 நெகட்டிவ் அந்த டைரக்ஷன்ல 6 வர்ற வரைக்கும் அலோவ் பண்ணிடுவான். 6 வர்றப்போ அவனோட பிரேக் டவுன் ரீஜன் உள்ளுக்குள்ள வந்துடும். அப்ப நெகட்டிவ் டைரக்ஷன்லயும் இங்க இருந்து இவ்வளவு தூரம் வந்துட்டு 6 தாண்டி மேல போவாது, இப்படி கட் ஆயிடும். இந்த ரீஜன் என்னன்னா, லெட்ஸ் சே திஸ் இஸ் -6, இது +6, ரைட்? சோ கம்ப்ளீட்டா இந்த மாதிரி ஆயிடும் எனக்கு. இல்ல, திஸ் இஸ் a live session மிஸ்டர் ரொனால்ட் கோட்டட், என்னலே பேர் வச்சிருக்கீங்க? this is a live session, கவனிங்க. சோ இங்க எனக்கு 6 ஓட முடிஞ்சிரும், இங்கேயும் -6 ஓட முடிஞ்சிரும். அதை தாண்டி எனக்கு வோல்டேஜ் வரவே வராது. ஏன் அப்படின்னா ரெண்டு டைரக்ஷன்லயும் நம்ம ஆப்போசிட் கனெக்ட் பண்ணிருக்கோம். சோ ஒரு டைரக்ஷன்ல ஒரு டயோட் எனக்கு, ஒரு டைரக்ஷன்ல ஒரு பர்டிகுலர் டயோட் எனக்கு அந்த கட் ஆஃப் வேலை பண்ணிடும். ஆப்போசிட் டைரக்ஷன்ல வோல்டேஜ் வரும்போது ஆப்போசிட்ல இருக்கிற டயோட் அந்த கட் ஆஃப் வேலை பண்ணிடும். சோ ரெண்டு Zener டயோடும் சேர்ந்து 6 வோல்ட்டை தாண்டி வோல்டேஜ் ரைஸ் ஆகிறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. சோ இது எப்படி தெரியுமா இருக்கும்? கிட்டத்தட்ட ஒரு அனலாக் சிக்னலை எனக்கு டிஜிட்டல் சிக்னலா மாத்துற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும். சோ ஆன்சர் இஸ் திஸ். எனக்கு இருக்கிற ஒரு அனலாக் சிக்னலை ஒரு டிஜிட்டல் சிக்னலா மாத்தி எனக்கு எங்க ரெடி பண்ணி கொடுத்துரும். ஐ மீன் எக்ஸாக்ட் டிஜிட்டல் சிக்னல் கிடையாது, பட் அப்ராக்சிமேட். இங்க இருக்கு பாருங்க, எனக்கு the signal will be kind of like this. சோ இப்படி இந்த ஃபார்மேட்ல இருக்கும். Right, so this will be the output signal. So answer to this question is option C. Right? அவ்வளவுதான். போதும், இந்த டைப் கொஸ்டின் போட்டு போர் அடிச்சிச்சு. ஸோ மீதி இருக்கிற கொஸ்டின்ஸை நீங்க ட்ரை பண்ணுங்க. ஆல்ரைட், ஸோ தட்ஸ் ஆல் பசங்களா. நம்மளோட ஹை வெயிட்டேஜ் டெஸ்ட் எல்லாமே முடிஞ்சு போச்சு. மேபி இன்னைக்கு லெக்சர் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மை அப்பாலஜிஸ் ஃபார் தட். நான் டேட்டு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டதுனால தள்ளி போயிடுச்சு. பட் ஸ்டில் நோ ப்ராப்ளம், இன்னைக்கு ஸ்டில் ஓப்பன்ல தான் இருக்கும். டெஸ்ட்டை முடிங்க,
அடுத்து ஐ திங்க் ஃப்ரம் சண்டே உங்களுக்கு பார்ட் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த டெஸ்ட் இன்ன வரைக்கும் நம்ம எழுதுன 36 டெஸ்ட், டோட்டலா பிசிக்ஸ்ல 36 டெஸ்ட், அதுலயே உங்களுக்கு மெஜாரிட்டி கான்செப்ட்ஸ் கவர் ஆயிருக்கும். இதுக்கப்புறம் நீங்க பண்ண வேண்டியது 2 விஷயங்கள். ஒன்னு, நம்ம இப்ப படிச்சு இந்த டெஸ்ட் எல்லாம் எழுதிருப்பீங்கல்ல, அந்த டெஸ்ட்ல என்னென்னலாம் தப்பு பண்ணிருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். வாட் ஆர் த மிஸ்டேக்ஸ் தட் யூ ஹவ் டன், ரைட்? அதை பார்த்து அந்த மிஸ்டேக்ஸை திருப்பி பண்ணாம இருக்கிறது. டெஸ்ட் சீரீஸ் எழுதுறதுக்கான ரீசன் என்ன? கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகும், அதெல்லாம் கிடையாது. எந்தெந்த இடத்துல நீங்க என்னென்ன தப்பு பண்ணிருக்கீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணி அந்த தப்பை ஆக்சுவல் எக்ஸாம்ல பண்றதுக்கு முன்னாடியே இப்ப பண்ணியாச்சு. ஸோ அதை ஆக்சுவல் எக்ஸாம்ல பண்ணக்கூடாது. தட் இஸ் த கோல் ஆஃப் டெஸ்ட் சீரீஸ், ரைட்? ஸோ இப்போ இந்த ஹை வெயிட்டேஜ் இண்டிவிஜுவல் டாபிக் வைஸ் டெஸ்ட் முடிஞ்சு போச்சு. ஸோ இது வேலை நீங்க பண்ண வேண்டியது. இன்ன வரைக்கும் எழுதுன எல்லா டெஸ்ட்லையும், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத் எல்லா சப்ஜெக்ட்லையும் என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணிருக்கீங்களோ அதை அனலைஸ் பண்ணி திருப்பி அதை பண்ணாம இருக்கணும். அந்த செகண்ட் திங், இதுல கவர் ஆகாத டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, எஸ்பெஷலி 11th ஸ்டாண்டர்ட் டாபிக்ஸ், அது எல்லாத்தையும் ஒரு தடவை பிரஷ் அப் பண்ணிக்கோங்க. 12th இப்பதான் படிச்சிருக்கீங்க, ஸோ அது ஓரளவு டச்சில் இருக்கும். 11th இருக்கிற கான்செப்ட்ஸ் உங்களுக்கு மறந்து போயிருக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. ஸோ ப்ளீஸ் 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 அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க பிஃபோர் பார்ட் டெஸ்ட். இல்ல அந்த டெஸ்ட் எழுதுறதுக்கு முன்னாடி அதை ரிவைஸ் பண்ணிட்டு எழுதுங்க. ஆல்ரைட், ஸோ ஆல் தி பெஸ்ட். see you next session. எப்போன்னு தெரியல, I'll definitely come back. We'll see you. Advanced level problem solvings. Yes, man. Yes, Siva Sir, definitely I will post advanced level questions. நம்ம post பண்ணலாம். Maybe after January. இப்போ மெயின்ஸ் வரைக்கும் we can focus on mains. ஏன்னா அது ரொம்ப முக்கியம் இல்லையா? Only when you clear mains you'll be eligible for advance. So mains level questions இப்போ focus பண்ணிட்டு maybe after January நம்ம Febல இருந்து advanced level questions post பண்ண ஆரம்பிச்சிடலாம். All right. Okay மக்களே. So see you in the next session. Bye bye.